ஸோ வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஹெட்ஃபுல் 7 கைஸ். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஹெட்ஃபுல் 7ன்றப்ப நாங்கள் 7 பேர். நான் டெஞ்சி குமார், என் கூட இருக்கிறது சிஜே, வணக்கம். கபீர், வணக்கம் கைஸ். வணக்கம் வணக்கம். பேட்டவேலன், வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டோனி சொப்ரானோ, ஹாய் ஹலோ. நட்சத்திரம், நான் உங்க மதன் கௌரி. சிக்கோமாரு. வணக்கம்பா. ஸோ நாங்கள் 7 பேர் சேர்ந்து இந்த எபிசோடில் ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்கோம், லைக் திங்ஸ் டு பி நார்மலைஸ்ட். ஸோ எங்கள் ஒப்பீனியன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஃபன்னாக இருக்கும், சீரியஸாக இருக்கும், ஹோல்சமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கேளுங்க. ஸோ இந்த எபிசோட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் வி ஷுட் நார்மலைஸ். அதாவது இந்த சொசைட்டியால் ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்ட விஷயங்கள்லாம் சிலது இருக்கும். ஸோ அதில் எங்களுக்கு வந்து அன்சர்டனாக தெரிகிற விஷயங்கள்ல தான் பாயிண்ட் அவுட் பண்ணி எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பாயிண்ட்ஸும் ஒத்து போகணும்னு இல்லை, சும்மா எங்கள் ஒப்பீனியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவோம். அதை அப்படியே டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளாக ஃபன்னாக இருக்கும். இந்த ஃபன்னாகவும் இருக்கும், சீரியஸாகவும் இருக்கும். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாக கேளுங்க. கேட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கீழே எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் போடுறேன், அதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நானே என்னோடய ஒப்பீனியன் சொல்லி ஆரம்பிக்கிறேன். எதை நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் தேட்டருக்கு தனியாக போகிறது வந்து எனக்கு பர்சனலாக நார்மலைஸ் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா நான் எப்போ தேட்டருக்கு தனியாக போகிறேன்னு சொன்னாலும் இல்லை தனியாக போறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வியர்டாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது வந்து என்ன சொல்கிறீங்க, லைக் ஓகேவா இல்லை உங்களுக்கும் சேம் அதே தாட் தானா? இல்லை இல்லை நான் எனக்கு சொல்கிறேன் என் எக்ஸ்பீரியன்ஸில். லூசர் வாழ்க்கையில தோத்த லூசர் புண்டை போல அப்படின்னு போகும். ரைட், பர்ஃபெக்டா அந்த வார்த்தையை சொன்னேன். ஆனா நான் போனப்போ ஒரு நாள் நான் எவனையும் கவனிக்கல, எனக்கு தெரியல. தனியா போய் ஜம்முனா உட்காந்து ஜம்முன்னு வரும்டா, மஜாவா இருக்கும். நீ வரது பிரச்சனை இல்லடா, லைக் யார் கூட போனேன் அப்படின்னு கேட்பாங்களே. ஸோ அந்த டைம் நான் தனியா போனேன்டான்னு சொல்லும்போது ஒரு மாதிரி என்ன தனியாலாம் போறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி. நான் இது வரைக்கும் பேஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தனியா போனேன்றது அவசியம் அவனுக்கு கேட்க மாட்டான். கேட்டவனுக்கு அந்த மாதிரி சொன்னது ரியாக்ஷன் வந்தது இல்லை. நான் தனியாவே போனது இல்லடா, என் வாழ்க்கையில தியேட்டருக்கு தனியாவே போனது இல்லை. எனக்கு தெரியாது. ஓ ரைட் ரைட் ரைட். இல்ல எனக்கு நான் அடிக்கடி இங்கே தேட்டர் இருக்கு பக்கத்துல, நான் அடிக்கடி போறப்ப சில டைம் வரமாட்டாங்க கூப்பிடும்போது, யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டா சரி வேற வழி இல்லைன்னு தனியா ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு தனியாக போகிறதும் பிடிக்கும். சில டைம் சீரியஸான படத்துக்குலாம் நான் தனியாக தான் போவேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் லூஸ் கூதியாக இருப்பானுங்க, சீரியஸான விஷயத்தில் சிரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு நான் தனியாக போக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ அதெல்லாம் அது வெளில சொல்லும்போது ஆனால் அதை அசிங்கமாக பார்க்குறாங்க. ஏன்னா பொறுத்த வரைக்கும் தனியாக போகிறதுல என்ன பிரச்சனை இப்போ? அதாவது எனக்கு தனியா போகணும்னு ஆசை, சோம்பேறித்தனமா இருக்கேன், அதனாலதான் நான் போக மாட்டேன். மென்டல் புண்டன் யாரை திட்டினதுன்னா வந்து பேட்டை நட்சத்திரத்தை திட்டினது. பதிவு பண்றேன், என்ன பண்ண முடியும்? எஞ்சி போய் படத்துக்கு போறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, வாரு கிரைசிஸ்ல இருக்கான், நான் என்ன பண்ண முடியும்? I was hopelessன்றான். யாராச்சும் தனியா போயிருக்கீங்களா அந்த மாதிரி? நான் ஒரே ஒரு படத்துக்கு தனியா போயிருக்கேன். சொல்றேன் சீரியஸ் சொல்றேன். இல்லடா, நான் ஒரு தாட்டி நிறைய தாட்டி போயிருக்கேன் ஆக்சுவலி தனியா. ஆனா ஒரே ஒரு ஃபைட் கிளப் படத்துக்கு போயிருக்கேன். அது யாரு போறான்னா உரியடி தமிழ் ஃபைட் கிளப். ஆமா ஆமா, அந்த தியேட்டர்ல நான் மட்டும் தான் உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தேன், மஜாவா இருந்துச்சு. தனியானா ஓல் தியேட்டர்ல தனியா சொன்னா அதான் தனியாவும் போனேன், தியேட்டர்லயே நான் லிட்டரலா தனியா தான போயிருக்கானே. தனியா அந்த மாதிரி எனக்கு குளு தான்டா அப்படி இருந்துச்சு. நானும் தனியா போனேன், தியேட்டர்லயும் நான் தான் தனியா இருந்தேன். அது எது பிக் பிக்ஸ்ல, ஐநாக்ஸ் பிக் பிக்ஸ்ல அவ்வளவு பெரிய தியேட்டர்ல தனியா உட்காந்துருந்தேன். எனக்கு அந்த மாதிரி தனிமைனா பேட்மேன் தான். பேட்ரிக் பேட்மேனோட பேட்மேன் வந்துச்சு பாத்தியா? என்ன படத்துக்கு? தி பேட்மேன். பேட்மேனா? பேட்ரிக் பேட்மேனோட பேட்ரிக் பேட்மேனா? ஏய் ராபர்ட் பட்டிசன்ரா பைத்தியம், ஒன்னும் தெரியாத மண்ணு கூதியானே. ஏய் நான் போதையில இருக்கியாடா? அந்த குஸ்ட் படுத்துறால அந்த சொல்ல அதே. ஆமா நானும் ரொம்ப நேரமா யோசிச்சிருக்கேன், அவன் பேட்ரிக் பேட்மேன் பைத்தியம் பேசுற.
ஏய், நீ கிறிஸ்டின் பேல் சொன்னதா கூட ஒரு மனசு அறி இருக்கும்டா. பேட்ரிக் பெட்மேன். பேட்ரிக் பேட்மேன் எப்படி பேட்மேன் நடிச்சு ஸோ ரைட் அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி தனியாக போகிறது கூட தப்பு இல்லை, நம்ம இஷ்டம் தான். தேட்டர்னு எது கட்டி வச்சிருக்கானுங்க, குரூப்பாக பொண்ணா கட்டி வச்சிருக்கானுங்க. சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தானே. தனியாக போனால் என்ன குரூப்பாக வேறு போகணும். கெஞ்சி பிறக்கும் போது தனியா தான் பிறப்போம், இறக்கும் போது தனியா ரைட் தான் ரைட் சாவோம், ரைட் ரைட் அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். கற்பனை. மெண்டல் புண்டை. மென்டல் புண்டன் மறுபடியும் சொன்னது பேட்ட வேலை நட்சத்திரம் பாய. மெண்டல். நான் சொல்றேன் மெண்டல் புண்டை. நான் வந்து தனியா போட படம் வந்து ஸ்பைடர்ரா. அது வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ். கேட்கும் போதே பண்ணாருக்கா. எனக்கு தெரியாது. நாம அப்போ நம்ம என்ன சரி ஏஜ் ரிவிலானா அப்போ வந்து எங்க அம்மாட்ட காசு வாங்கிட்டு போயிட்டேன் தியேட்டருக்கு. என்ன நினைப்புல போனேனே தெரியல. போயிட்டேன், டிக்கெட் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் போறேன் தனியா. உள்ளார போய் உட்காந்துட்டேன். படம் ஆரம்பிக்குது. மகேஷ் பாபு, எஸ்.ஏ. சூர்யான்ட்டு ஒரு ஃபன்னா போயிட்டு இருக்கு. ஒரு 2 ரூபா தள்ளி பின்னாடி ஃபேட் ஷேமிங்ல குண்டாவர் அங்கிள் இருந்தாரு. அவருக்கு நல்லா எல்லா ஜோக்கும் கத்தி கத்தி சிரிச்சாரு. இப்படிதான் என்ஜாய் பண்ணும் போல படத்துன்ட்டு நானும் அவரு கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். படம் போது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. தனியா போயிட்டு வந்துட்டு படம் எந்த டிஸ்டர்பும் இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ் படத்துல. நண்பா நான் வந்து துரந்தர் 1 வந்து தனியா போய் பார்த்தேன். புரியுதா? ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் ஃபீல் எனக்கு. மதியம் போய் நைட் ஆச்சு வந்து சன்செட் மாதிரி இருந்தது. நீ எனக்கு வந்து டெஜினி பார்ட் 2 தனியா போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். பீகாந்த் இருக்கும். என் கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான்டா. அவன் வந்து அடிக்கடி படத்துக்கு தனியா போவான். நானே ஃபர்ஸ்ட் அவனை ட்ரிஸ் பண்ணுவேன். என்னடா இவனுக்கு என்ன பிரச்சனை, தனியா போயிட்டு இருக்கான், அதுவும் படத்துக்கு எல்லா படத்துக்கும் அப்படின்னு. அவன் பேசும்போது அவன் வந்து ஒரு மாதிரி அவன் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னான். சரி நம்மளும் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. வாரணம் ரீ ரிலீஸ் ஆனிச்சுல, 2 தடவை போனேன். ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன், ஃபர்ஸ்ட் தனியா போயிட்டேன். தனியா போனப்ப அது ஒரு வைபான படம். நான் தனியா போயிட்டு எப்படி வைப் பண்றது ஒண்ணுமே தெரியாம போய் ஃபர்ஸ்ட் உட்காந்துருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வந்துச்சு, எல்லாம் முன்னாடி எழுந்துட்டு போய் ஆடுறானுங்க, எல்லா பாட்டுக்கும் ஆடுறானுங்க. நானும் சரி கும்பலோட கும்பலா புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி அங்க ஒரு கேங் வேற செட் ஆயிடுச்சு, மதுவான கேங்கு. சரி அவனுக்கு கூட ஆடிட்டு அப்படியே கொஞ்சம் சில்லா போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரீயா வேற வாங்கி கொடுத்தானுங்களா, சாப்பிட்டு ஓசிலே. சீரியஸ் இது என்னடா கபீரை பார்த்தா பரவாயில்லன்னு சொல்றா. சீரியஸா நரேட் பண்ணும்போது நல்லா ஜாலியா இருக்கு, நரேட் பண்ணிட்டே இருக்கான் போல அப்படின்ற பாக்க. எல்லாம் சொல்லிட்டீங்களா? யாருக்கும் இந்த ஒப்பீனியன்ல பெருசா சொல்றது இல்லைல்ல? இல்ல நான் தனியா போனது இல்ல, அதனால எனக்கு தெரியல. சப்ரானோவும் தனியா போனது இல்லையா? ஓ ஷிட். தனியா படத்துக்கு போறதை தாண்டி எப்படி சொல்றது, காமனாவே தனியாவே வெளில போயிட்டு வர்றது, எங்கேயா ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த பார்க்ல எல்லாம் தனியா உட்காந்துருக்கவங்க பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே ஜட்மெண்ட், ஃபுல் ஜட்மெண்ட் மோட்ல பாப்பானோ பாத்தியா? நீ பாத்துருவியோ, நீதான் பாத்தியோன்ற மாதிரி கன்ஃபர்ஸ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டேன். இல்லடா அந்த தனியா உட்காந்துருந்தவனே அந்தாண்டா. பார்க் அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ், இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்ற மாதிரி வச்சுக்கோயேன். இப்ப தனியா உட்கார்ந்துருக்கானா அவன் வந்து லைக் அவனுக்கு வந்து யாருமே இல்ல ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சும்மா வெளியே தனியா போயிட்டேன்னா சரி சொல்லு. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரியான என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இங்க நான் ஒர்க் பண்ற இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு பொங்கல் சம்திங் பொங்கல் டைம்ல தான் வந்துட்டு திடீர்னு ஏதோ ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணானுங்க. வண்டி எடுத்து லைக் கேரளா சைட் போலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் காலைல போன் பண்றோம், ஒருத்தாயிலே அது என் கூட வரேன்னு சொன்னவன் எல்லாம் 34+, 40+. அவனை வீட்டு நான் பொன்னாட்டி உள்ள என்னன்னு தெரியல, அவனும் வரல. அப்புறம் சரின்ட்டு நான் மாட்டுக்கு வண்டி எடுத்து கிளம்பிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் போயிட்டு ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி எங்கன்னு தெரியல, லைக் நான் மாட்டுக்கு அப்புறம் வண்டி எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல நான் ரோட்லயே சைட்ல நிப்பாட்டு நம்ம நடந்து போயிட்டே இருந்தேன். போயிட்டு உட்காந்துட்டு ஒரு இடத்துல கேம்ப் மாதிரி இருந்துச்சு. என்னடா நானும் கண்டுக்காத மாதிரி விட்டேன். அப்புறம் பார்த்தா உள்ள இருந்து ஒரு கப்பல் வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வினோதமா பார்த்தாங்க. இதான் நான் அவனுங்க பிரைவசி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதான் உண்மையா? நானா தான் நினைச்சேன், சரி ஃபீல் பண்ணி சொல்றேன்னு.
அவனுக்கு ஏந்து தெரியாதுடா. நான் மாதிரி செவனேன்னு உட்காந்துட்டேன். திடீர்னு அந்த ஒரு ரஸ்லிங் சவுண்ட் கேட்கும்ல. நான் சுத்தி ஃபுல்லா அந்த செரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்க அந்த டென்ட் இருந்தது நான் பாக்கல. அந்த கேமஃபிளாஜோட இருக்கும் பாத்தி, அந்த மாதிரி டென்ட் போட்டு உட்காந்துருக்காங்க போல. நான் கவனிக்கல. இன்னும் ரஸ்லிங் சவுண்ட் தான் எனக்கு வரமா அள்ளு விட்டுருச்சு. அப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் வெளில வந்தாங்க. சரி ஓகே, இங்க நமக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு நாங்க போயிட்டேன். அது அந்த ஒரு டே லாங் ட்ரிப்லாம் நானா போனதில்லை பெருசா. நல்லா இருக்கும்டா ஒரு மாதிரி. ஃபுல்லா எங்க வேணா போ, தனியா உட்காந்துனா ஒரு மாதிரி ஜட்மெண்ட் எல்லாம் தான் பார்ப்பானுங்க எல்லாம். ஒன்னே இவன் ஏதோ தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கான்ற மாதிரி பார்ப்பான். இல்லைன்னா ஒருத்தன் ஏதோ திருட்டு பண்ற மாதிரி இருக்கானே நீ பத்தி நீ இப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கேன்னு ஏய், அந்த ஒரு பார்வையில நமக்கு தெரியலடா, நம்ம இப்படிதான் பாக்குறாங்க. நம்ம ஒரு திருட்டு புண்டதான் அப்படின்னு சிக்கன் திருட்டு புண்டையா இருக்கிறது நார்மலைஸ் பண்ணுமா? எப்படிலாம் பேசாதடா டெஞ்சி, ஒரு அளவுதான். அன்லிமிட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குதுடா. அன்லிமிட்டடுக்கு ஒரு லிமிட் இருக்குதுங்கிறான் பத்தியா. சரியாதான். இந்த மாதிரி சோலோ ட்ரிப்லாம் கூட நல்லா இருக்கும். தனியா படத்துக்கு போறது நார்மலைஸ் பண்ணுங்க அப்படின்றதான் என்னோட ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நான் அதை ஆமோதிக்கிறேன், ஜென்ரலா ஆதரிக்கிறேனா ஆதரிக்கிறேன். ஜென்ரலா தனியா எங்க வேணா, ஒரு லொகேஷனும் இல்ல, மூவின்னு இல்ல, தனியா எங்க போனாலுமே வந்து அவ்வளவு பெருசா டெஞ்சி இப்போ சொல்லி முடிச்ச பேரு இப்போ எல்லாருமே அவங்க பாயிண்ட் ஆஃப் சொல்ல போரு. இதுல வந்து அப்போஸ் பண்றவங்க இல்ல ஆமா கரெக்ட் நார்மலைஸ் பண்ண விஷயம் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி. இப்போ டெஞ்சி சொல்ல நான் ஒத்துக்கிறேன், ஓகே நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். யாரும் அப்போஸ் யாரோ பண்ற மாதிரி இல்ல இல்ல, எனக்கும் இதுல உடன்பாடு தான். அவன் உன்னை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கரெக்டா. அது தனியா வந்துட்டு டிவிக்கு டிஎஸ்டி டிஎம்கே தீய சக்தின்னு கத்துறது, அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி இல்லாத வரைக்கும் ஓகே தான், தனியா பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். வந்து இப்ப சொன்னான்ல இவ்வளவு ஒரு ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான்ல, எனக்கு வந்து அவன் அந்த பர்ஃபெக்ட் டேஸ் படத்துல வரவனா இமேஜின் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். லிட்டரலா வந்து பையன் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கான் போல. இவன் சொல்லும் போது எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்துச்சுன்ற. அதே மாதிரி ஓகே அவன் சொல்லும் போது நானும் ஒரு ரெக்கமெண்டேஷன் போட்டுறேன். பெர்ஃபெக்ட் டேஸ் மஸ்ட் வாட்ச் மூவி, மஜா படம். நான் என்ன பேசலாம்னு வந்தேன்னா, நார்மலைசிங் பீயிங் ஏர்நத்தி. அது ஏன் பேசலாம்னு நினைச்சேன்னா, நானே ஒரு ஏர்நத்தி தான். கண்டிப்பா அது நீ எல்லாருக்கும் ரிலேட்டபிளா இருக்க போது. மக்களுக்காக நான் இறங்கி பேசுறேன். எனக்கு பர்சனலான ஸ்டோரி தான். எனக்கு எப்ப ஏர்நத்தி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கரெக்டா முடிச்சு இல்லடா எங்க அப்பா இல்லடா எங்க அம்மா சைட்ல இருந்தா நான் சொல்றேன். கரெக்டா எனக்கு 10th முடிச்சு எனக்கு ஒரே பிம்பிள்ஸ் முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏய் இரு, நீ 10th ஏர்நத்தியா தானே இருந்த? எனக்கு அப்படிதான் ஞாபகம் இருக்கு. 10th கடைசியா தானே எனக்கு ஏர்நத்தி வந்துச்சு. அதான் எனக்கு 10th முடிச்சு நல்லா ஏர்நத்தி பிளஸ் வேற பிம்பிள்ஸ் வேற வந்துகிட்டே கேக்கலனா மன்னிச்சிருக்க. சரி நீ சொல்ற 10th இருந்து சொல்றா. நான் ஏர்நத்தியா இருந்தேன்டா. இதனால எனக்குள்ள ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ் இல்லாத, அதனால நான் இந்த உங்ககிட்ட சொன்னது இல்ல, 11th நான் நிறைய நாள் லீவ் போட்டிருப்பேன்ல, அது எனக்கு ஸ்கூல் பிடிக்காதுன்னு ஒரு காரணம் இருக்கு. எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா இருந்துச்சு, அதனால நான் லைக் இந்த ஒரு ஃபேக்டராலயா? ஆமா இந்த ஒரு ஃபேக்டராலையும். அது ஏன்னு தெரியல, எனக்குள்ளே ஒரு அந்த இது இல்ல. எப்படி ஓவர் கம் பண்ண? இப்போ எப்படி இருக்கு? எப்படி ஓவர் கம் பண்ணிட்டியா? எனக்கு அது ஓவர் கம் பண்ணவே ஒரு அதான்டா இப்பயும் அது நார்மலைஸ் ஆவல தானே. சும்மா ஃபர்ஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணாத நான் வெளிய ஓவர் கம் பண்ணிட்டியா? கரெக்ட் அவனே அதை அக்செப்ட் பண்ணிக்கலன்றான். ஆமா ஆமா. நான் அக்செப்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே 3 இயர்ஸ். நான் ஒரு இதுக்கு போனேன்டா, அதுல அடிக்கடி மொட்டை அடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால எனக்கு அதே மொட்டையிலேயே பார்த்து எனக்கு அப்படியே பழகிடுச்சு. அதனால எனக்கு அக்செப்ட் பண்ணி ஓகே அப்படியே அந்த லுக்லயே வச்சு ஓகே ஓகே. இதுல யாரும் டிஸ்அக்ரி பண்ண போறது இல்லதான் நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணிதான் பாருங்களேன், பண்ணி பாருங்க. இல்ல பண்ணுங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா யாரும் பண்ண மாட்டாங்க. ஏர்நத்தி இந்த யங் ஏஜ்ல இருந்தா கண்டிப்பா வந்து
அதே இதெல்லாம் வந்து ஃபேக்ட்லாம் எதுவுமே நம்ம கையில இல்ல. அது நடக்கும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் அக்செப்ட். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் யாரும் பிகாஸ் நீ இந்த ஜீன்ஸ்ல பிறந்துட்டன்றதால அதுல பெருமைப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. முடி கேக்குதாடா இருக்குன்ட்டு. சப்ரானோ கேக்குதாடா? நான் யாரடா அடிச்சேன்? நான் எப்படா யாரடா அடிச்சேன்? என்னடா யாருக்கு ஏர்நெத்தி இருக்குன்னா எனக்கு இல்லங்கிறான். இருக்கிறவன் பேசட்டும். நான் வந்து பதிவு பண்ணேன். எனக்கு இல்லடா பொண்ணு அவ்வளவுதான். நான் வந்து அதுல பெருமை பண்ணல. எனக்கு இல்லடா உங்க யாராவது ஏய், சரி, உன் ஓகே கண்ணுல ஓகே திமிர ஓகே. நான் பார்த்தேன். ஸோ அதான் நம்ம வந்து ஜெனட்டிக்கா வருது. அது தடுக்க முடிஞ்சு நம்ம எதுவும் பண்ணாம இருந்தா லைக் ஓகே, அதை ஒரு லேசினஸா பாயிண்ட் பண்ணலாம். ஆனா அப்படி இல்லைன்றதால ஸோ அதால நம்ம இது வந்து பெருசா கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரிலாம் அதுதான் அது நம்ம கையிலே அந்த அளவுக்கான கிடைக்காத ஒரு விஷயமே இல்லை. விஷயம். ஆமா. ஆனா முக்கியமா நார்மலைஸ் பண்ணாம அதுக்கான ரெமடிஸை மட்டும் நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க பத்தியா. அதாவது வந்துட்டு இத வந்துட்டு தடுக்க முடியும், இத வந்துட்டு உங்களால இல்ல மறைக்க இல்ல முடியும்ன்ற இப்ப அது ஒரு மாதிரியான இன்செக்யூரிட்டின்னு remedies ஆயிடுச்சு. மட்டும் தான் normalize அப்ப அது அதை என்ன வச்சு பண்ணா இத பிசினஸ் வந்து இன்செக்யூரிட்டிஸ் அவ்வளவுதான் வச்சு தானே பிசினஸ் பண்ண முடியும். பிசினஸே. அதுதான் அதுதான். அதே மாதிரி தான்டா ஹைட்டுமே. வந்துட்டான்டா ஐயோ போச்சா. வந்துட்டான்டா எப்பா மாமச்சான் மாமச்சான். பார்த்திருந்தேன்டா நானு சத்தியமா. இல்லடா அதுவுமே நட்சத்திரம் பிரியன்டா. ஏர்நெத்தி மாதிரி அதுவும் தான்டா. ஹைட்டும் ஏய் நான்லாம் எனக்கு 9th எல்லாம் ஹைட் தான்டா என்னோட ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியே. நான் ஹைட்டே ஆக மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனா ரெமோட்டோட பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் puberty ஆச்சு. சரி ஓகே, அதை வச்சு ஏதாவது சொல்றியா? நட்சத்திரமா இருந்தவன் நீ குட்டி நட்சத்திரமா இருந்திருக்கான். எப்படியும் cut பண்ணிடுவேன், எதுக்கு? இல்லடா சொல்றேன்னா சொல்றா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன லைக் எப்படி சொல்றது? அண்ணா விடுறேன். ஸோ எனக்கு இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 8th ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடி கொட்டுறதெல்லாம். ஓகேவா, கொத்தா கொட்டும். சில டைம் வந்து அது என்ன சொல்ற, யூடியூப்ல வந்து நார்மல்னு கூட சொல்லி வீடியோ வரும். முடி வந்து கொட்டுறது நார்மல் தான், அதிகமாக தான் கொட்டக்கூடாதுன்ட்டு. ஆனா இருந்தாலும் எனக்கு அப்பயே வந்து ஒரு ஒளிவட்டம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு லைட்டா. 8th யோசிச்சு பாரு. 8th வந்து கூட இருக்கிறவனும் வந்து அவனுக்கும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற இருக்குமா? மனப்பானையில இருக்க மாட்டான். இல்லடா, அவனுக்குமே அப்படி இருக்கும். ஆனா அது வந்து என்ன சொல்றது, அவன் சரி பண்றதுக்கு ஏதோ பண்ணிருப்பான். ஸோ நாம ஏன் சும்மா இருக்கோம், நாமளும் சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த தேங்காய் எதை வச்சு குளிக்கிறது தலையில அப்படிலாம் பண்ணிருந்தேன். ஈவன் 9th கூட நான் வந்து 9th நான் பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் 10th போனதுக்கப்புறம் நான் ஃபுல்லா கண்டுக்கிறது விட்டுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா. ஸோ அவங்களுக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றப்ப எனக்கு பண்ணு பிரச்சனை வந்து என்ன கதை ஆக போகுது அப்படின்ட்டு விட்டுட்டேன் அப்படியே. அதுக்கப்புறம் நான் கண்டுக்கவே இல்லை. லைக் வந்து என்ன சொல்றது, ஒருத்தவங்க வந்து ஓகே முடி நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அந்த இன்செக்யூரிட்டிலாம் அங்கேயே உடஞ்சு போயிடுச்சு எனக்கு. ஸோ அதான் அது இப்போ வரைக்கும் எனக்கு அதை பற்றி ஒரு கவலை வந்ததில்லை. யோசிப்பேன் மேபி இப்படி என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பார்ப்பேன். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு இன்செக்யூர் ரொம்ப டிப்ரெஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, சோகம்லாம் ஆக மாட்டேன். யோசிப்பேன் அவ்வளோ. சூப்பர் மச்சி. நட்சத்திரம் சொன்னதுதான் வந்துட்டு அவனை வச்சு ஒரு டாபிக் ஞாபகம் வருது. ஃபுட் ஹேபிட் சொல்லுவாங்க பாத்தியா, டேபிள் மேனர்ஸ்ன்ற மாதிரி. அதை வந்துட்டு எல்லா இடத்துலயும் அந்த டேபிள் மேனர்ஸ் ஃபாலோ பண்ணுன்ற ஒரு அவசியம் கிடையாதுல்ல. இப்பெல்லாமே வந்துட்டு எல்லாம் எட்டிகேட்டு புட்டிகேட்னு புட்ட மாதிரி பேசிக்கிட்டு எங்க போனாலும் ப்ரோ டீசென்டா சாப்பிடுங்க, டீசென்டா சாப்பிடுங்க ப்ரோ, அதை மட்டுமே நார்மலைஸ் பண்ணாம தவிர அந்த ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல இருக்கும் போதுமே வந்துட்டு சில பேர் அதை போஸ்ட் பண்றானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நம்ம நட்சத்திரம் சாப்பிடுவோம் பாத்தியா, இடத்துக்கு ஏத்த மாதிரி சாப்பிடணுன்ற மாதிரி. அப்படி இல்ல, அவர் வந்து அப்படி இல்ல, நார்மலே சீட்டிங் இஷ்டப்பண்டேங்கிறான். எல்லா இடத்துலயுமா? எல்லா இடத்துலயும் இல்ல, அதான் எங்க முடியுமோ அங்க. அவ்வளவு அது நார்மலைஸ். ஐ மீன் ஓகே, இப்போ ப்ரொஃபஷனல் ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஜாலியா எப்படி வேணா சாப்பிட்டுட்டு. அதுதான் எக்ஸாம்பிள் நட்சத்திரம் வைக்கிறதுனால. நாட்டி எப்படி சாப்பிடுவாருன்னு தெரியும்ல. நீங்க நாட்டி ப்ளீஸ் நோ, நாட்டி நோ நோ, நாட்டி நோ. எல்போ வரைக்கும் வரும், எல்போ வரைக்கும் வரும். அடே மொத்தா உள்ள அடே ஒழுவும், முட்டி வரைக்கும் ஒழுவும், அடே நக்கினா வருவான் பாரு பாய். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த ஒரு செக்ஸ் ஃபேண்டசில இருக்க மாதிரி பண்ணிட்டு வருவான்டா. எனக்கு தெரிஞ்சு அவன் இல்ல, நீதான். அவன் வந்து அவனை பார்த்து நம்ம பண்றலாம் சொல்லிடணும், நட்சத்திர பேரை போட்டலாம்.
ஒரு அப்பா வந்து தான் பையன் சாப்பிடுறது ரசிப்பாருல்ல, நல்லா சாப்பிடுறான்பா பையன், அந்த மாதிரி இருந்திருக்கான் நம்ம சிக்கம். ஏய் இல்லடா, அவனுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மாறிதான்னு வச்சுக்கேன். நம்மளோட எனக்கு நெகட்டிவ் ஒருத்தன் எனக்கு ஃபாலோ பண்றான்னு ஒரு- நினைக்கிறப்போ அதான் எனக்கு ஒண்ணு புரியலடா. இப்ப எட்டிக்கெட்னா எப்படி சொல்ற? லைக் சிந்தி சாப்பிடாம அந்த மாதிரியா? இல்ல ஹிந்தி நான் அது சாப்பிடுறது பெருசா தாண்டி நம்ம புரியல எனக்கு. தெரிஞ்சு தெரிஞ்சு இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. ம். பெரிய பெரிய ஹோட்டல் போனா நம்ம வந்து ஸ்பூன்ல சாப்பிடணுன்ற ஒரு இது கண்டிஷன்ஸ் போடுறோம்ல. என் கையில சாப்பிட்டா பிரச்சனை இருக்குங்களா? பிரச்சனை இல்லல்ல. இல்லையே, நான் நான் கையிலயும் சாப்பிட்டுருக்கேன். ஆனா பெருசா யாரும் எதுவும் சொன்னதில்ல. ஆனா சிலர்லாம் ஒரு மாதிரி பார்ப்பானுங்க. நல்ல ஓ, ஒரு ஓகே ஓகே. சொல்றது இல்ல, பார்வைதான். பார்வைதான் பார்த்தேன். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா தான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறானுங்க. இப்ப அதை சுத்தி வந்து ஒண்ணு ஏதாவது கப்பல் இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேமிலி டின்னர் வந்திருக்கலாம். அவனுங்க எல்லாம் அப்படியே ஒரு ஏதோ லோ லெவல் லைஃப் பாக்குற மாதிரி பாப்பானுங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ப. இவனுங்க வந்துட்டு ஏதோ ஒரு நியூசன்ஸ் கிரியேட் பண்றானுங்க, இவனுங்க எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி புண்ட இல்ல அப்படின்னு. எக்ஸாம்பிள் அம்மா நம்மளே அம்மா போயிருக்கோம்டா. அம்மா அம்மா அந்த அண்ணன் பையான்னு சொல்றாரு அப்படின்னா என்னம்மா? எக்ஸாம்பிள் நம்ம மூணாவது ஹைலைட் என்ன தெரியுமா? அவன் ஏதாவது சாப்பிடுவான், அம்மா அது வேணும், டேய் அது ஆயிடா, அது அம்மாக்கு வேணும், அது மாதிரி சொல்ல. அது அவன் அப்படியே சாப்பிடணுமோ வேணாம்னு யோசிப்பான். இல்லடா, அது எப்படி சொல்றது? இப்ப இதே நம்ம அவங்க ஃபேமிலியோட போயிருப்போம். அப்ப இந்த பக்கம் உட்காந்து எல்லாரும் கெட்டாவதுல கத்திட்டு இருந்தா நமக்கே ஒரு மாதிரி தண்டா ஆகும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப ஓகே, அந்த fun அந்த limit ஓட, லைக் like வந்து மத்தவங்களோட disturb பண்ணிட்டு இல்லாம, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லடா. சொன்னா அந்த ரொம்ப அப்படியே கத்திக்கிட்டே இருப்பானுங்க, அந்த இதை சொல்ல. அவன் சொல்றதெல்லாம் கையில சாப்பிடுறதுடா, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்றான். அது எனக்கு தெரியல இதுல வந்து அக்ரி பண்ணுமா டிஸ்அக்ரி பண்ணுமான்னு தெரியல. இந்த கெஃபேல இந்த மெனு படிக்கிறது வேண்டாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ recent Menu? days example வந்து சொல்றேன் நட்சத்திரம், நம்மளோட அதான் தெரியுது. ஆப்பிள் பாய் கிரம்பிள். ஆப்பிள் பை கிரம்பிள். அப்புறம் இன்னொன்னு என்னது, ஏதோ ஒரு ஜெர்மன் பேர் மாதிரி ஒண்ணு படிச்சுமே. சுர மச்சி இல்லடா ஏதோ மச்சி அவுட் சிஜினியா சிஜின்சி அவ்வளவு மேல இல்லப்பா, அவ்வளவு மேல இல்ல, விடு விடு. பெர்க்குன்னு என்னமோ சிஜின்சி ஏதோ படிக்குது. வந்துச்சு. ஒண்ணுமே வரல, ஒண்ணும் வாயிலே வரல எனக்கு. அது என்ன, அதை எப்படி கேக்குறதுன்னு தெரியலடா. அதுவும் என்ன பண்றதுன்னு ஒரு யோசனையா இருக்கு. அதான்டா, அவரை கூப்பிட்டு அவரே கூப்பிட்டு ஹவு டு ப்ரொனவுன்ஸ் திஸ்ன்னு கேட்டா இல்ல, அதை விட judge பண்ண ஏன் மாட்டாங்க. சொல்லணும்ன்ற அத கை காமிச்சு இது வேணும்னு சொல்லு. bro, ஏய், அப்படி சொன்னாலும் ஜட்ஜ்மெண்டா தான் பாக்குறாங்க. அப்படியே நான் சொன்னாலும் இல்லடா. judge பண்ணி தான் பாக்குறாங்க. ஹவு டு ப்ரொனவுன்ஸ் திஸ்ன்னு கேட்டாலாம் அவ்வளவு பெருசா பார்க்க மாட்டாங்க. இல்ல நான் ஒரு எனக்கு இது லைக் வந்து எனக்கு இது அண்ணா, வேணும் இது- அப்படின்னு நான் ஒரு ஆமாண்டா, நிஜமா நான் கேட்டிருக்கேன்டா. அதனால வந்து அவனோட accent நினைச்சு பாரு. நான் இது எத்தனை ஒண்ணு அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கேட்கலடா. நார்மலா தான் bro, இது Okay, வந்து என்ன correct. இது அப்படின்னு கேக்குறேன். அவன் வந்து அப்படியே இப்படி ஒரு செகண்ட் ஒரு கண்ணு அப்படி பார்த்து, ப்ரோ அது ஒண்ணும் இல்ல, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போயிட்டான்டா. மனசே கேட்கல எனக்கு. இன்செக்யூரிட்டில கை வச்சிட்டான்டா. அது இல்லாம இந்த ட்ரெண்ட்ல இல்லாம சில பேர் இருப்பாங்க பாத்தியா, அதாவது இந்த அப்டேட்ல இல்லாம பிள்ளைக்கு இப்போ இந்த 6-7 அந்த மாதிரிலாம் இந்த நிறைய இந்த கல்ச்சர்ஸ் மீன் கல்ச்சர்ஸ் எல்லாமே கான்செப்ட் இல்ல. அதுல வந்து ஒரு சில பேர் அந்த அப் டு டேட் இருக்க மாட்டாங்க. அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதை எவனா ஒருத்தன் மட்டும் பாத்தீங்கன்னா அவுட்லேயரா அந்த அப் டு டேட் இல்லாத இருக்கவன போது அவனை போட்டு புள்ளி பண்ணுவானு பாத்தியா. அப்பெல்லாம் யாரா பிலீவ் பண்றா? பார்த்ததே இல்லையாடா நான் அப்படி. உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் யாரா அவனுங்க? அதான் எனக்கு இப்போ நீ கூட இருக்கிற மக்கள் நினைச்சா எனக்கு ஜட்ஜ்மெண்ட் நல்லா தோணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல பண்றாங்கடா, அவ்வளவுதான். அதான் இப்படியும் இருக்காங்க. இல்லடா, ஆனா இது வந்து எது புண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிப்பாங்க பாத்தியா. அந்த டைம் சிக்கோ மட்டும் தனியா நின்று பாக்குறானா, என்ன புண்டைன்னு சொல்லிட்டு சிரியா, இதெல்லாம் ஒரு ஜோக்கா அப்படின்னு. அந்த ஜட்ஜ் பண்றவனே நான் தான் இருந்தாங்க, அதான் சொல்றேன். இத பாத்தியா, அப்படியே அப்படியே இல்ல இது ஒண்ணும் இல்ல, மீதி எல்லாத்தையும் அதான் கன்ஃபெஷன் தான் அவன் பேசுறது எல்லாமே. டைம் எல்லாம் கன்ஃபஸ் பண்ணிட்டு போறான். தனியா கப்புள் இருந்தாங்க, உத்து பார்த்தேன். தேர்ட் பர்சன் பேசுறது எல்லாமே கன்ஃபெஷன் தான். உடுத்து பார்த்தேன், என்னடா உடுத்து பார்த்தேன், ரெக்கார்ட் கூட பண்ணிருப்பான்ல, பண்ண முடியாது. இல்லடா இல்ல, அப்ப என்கிட்ட அந்த சாம்சங் போன்றா பாத்தியா, டிவைஸ் ப்ராப்ளம். ஓகே, நான் வந்து அப்படியே இது அப்படியே சாம்சங்னு சொல்றதுல அப்படியே அடுத்து சொல்றேன்.
இந்த என்ன சொல்ற ஐபோன் வச்சிருந்தா புளுத்தின்னு இருக்காங்கல்ல. இப்ப ஐபோன் ஆமா ஆமா டேய் நான் சொல்றது கேளுங்கடா ஃபர்ஸ்ட். ஐபோன் மாமாவோட இருந்தா புளுத்தின்றாங்கல்ல. ஐபோன் இல்லாம வேற ஏதாவது போன் வச்சிருந்தா கூட ஓகே தான். அது வந்து ரொம்ப வியர்டா ஏன்னா இது வந்து இந்த இது வந்து ஒப்பீனியன் வந்து ஐபோன் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது ரொம்ப ஜட்மெண்டல் ஆயிருவானுங்க ஐபோன் இல்லைன்றப்ப நம்ம கிட்ட. வந்து அவனை வந்து என் போன் எடுன்னு சொல்ல மாட்டாங்க, ஐபோன் எடுறான்னு சொல்லுவானுங்க. அது என்ன டென்ஷன் ஆகும் அந்த விஷயம். அது ஆக்சுவலி நானும் நோட் பண்ணிருக்கேன். நான் ஆக்சுவலி ஆமா இது கரெக்டான பாயிண்ட். எப்பவுமே வந்து அந்த போன் சொல்ல மாட்டாங்க, அந்த ஐபோன் எடுறா அப்படின்னுவாங்க. அதே மாதிரி கேஸ் வந்து மோஸ்டா எப்படி இருக்கும்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸா இருக்கும். அந்த ஆப்பிளோட ஐகான் வந்து தெரியணும் வெளில. அந்த மாதிரி மோஸ்ட் அந்த கேஸ் அப்படிதான் இல்லைனாலுமே அந்த இடத்துல மட்டும் கட் அவுட் இருக்க மாதிரி மத்த இடத்துல ஒப்பேக்கா இருக்கும். அங்க மட்டும் ஒரு கட் அதே மாதிரி அவுட் மேண்டட்ரி மிரர் செல்ஃபி டிபி கண்டிப்பா இருக்கும். மிரர் செல்ஃபி டிபி வந்து அது இப்ப எல்லா போன் கூடயும் பண்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது இப்ப நார்மல் ஆயிடுச்சு. iOS வச்சிருக்கவங்க சனிக்கிழமான கண்டிப்பா குடி பண்ற மாதிரி, சனிக்கிழமான அந்த மாதிரி வந்து அது இல்லடா. அதோட இன்னொன்னு அந்த என்ன எமோஜில வச்சிருவாங்க பாத்தியா, அந்த யூசர் நேம் சில இதெல்லாம் வந்து அந்த லைக் ஆப்பிள் எக்ஸ்க்ளூசிவ் எமோஜிஸ் மட்டும் இருக்கும். யூசர் நேம்ல அந்த ஃபிக்ஸ் பண்றது. எமோஜி வச்சிருவாங்க. கேட்டா இது எப்படின்னா அது ஆப்பிள்ல மட்டும் ஐபோன்ல மட்டும் ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்து கொஞ்சம் என்னை விட காசு போட்டு செலவு போட்டு போன் வாங்கிட்டேன்றதால அவ்வளவு பெரிய ஆளா இல்ல. அதில் எனக்கு என்னன்னா நீ என்ஜாய் பண்ணிக்கோ, வச்சுக்கோ, வச்சிருக்க, என்ஜாய் பண்ணு. ஏன் போன ஜஸ்ட் பண்ணாத. கரெக்ட். நான் ஏன் இஷ்டம்டா புண்ட. போன் எதுக்கு? போன் பேச, போட்டோ எடுக்க, அவ்வளவுதான். இப்போ ஓகே ஃபைன். iOS வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, கேம் எல்லாமே டேய் ரொம்ப பக்கியா இருக்குடா. அதெல்லாம் எல்லாமே பக்கியா இருக்கு. இப்போ ரீசெண்டாவா சரி பண்ணலாமா? ஆமா அப்டேட் ரொம்ப சிக்கமா இருக்கு. செக்யூரிட்டி நிறைய இஷ்யூஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு. செக்யூரிட்டி பேட்ச்னு சொல்லிட்டு அப்டேட் விட்டானுங்க, அதுலயுமே இந்த பக் இருக்கு. ஆனா இந்த ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ் இருப்பானுங்க. அதாவது வந்துட்டு இந்த ஐபோன் இருந்தினாலே கொத்தா நீ வந்து ஒரு லோ லெவல் மாதிரி தான் பார்ப்போம். அதாவது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாரு. மறுபடியும் ஐபோன் வச்சிருந்தாலே லோ லெவல தான்டா பாக்குறாங்க முன்னேறா. ஆமாண்டா நார்மலா எவனை பார்த்தாலும் எல்லாரும் ஐபோன் தானே வச்சிருக்கானுங்க. அடிக்க விழுந்தா ஆமா ஆமா. இப்ப ஆனா கரெக்ட் எல்லாருமே ஐபோன். டேய் அது ஐபோன் வந்து போனா இருந்து அது ஸ்டேட்டஸ் ஐகானா மாதிரி. அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டாங்கல்ல. இப்ப ஐபோன் இல்லாதவங்களுக்கு அப்படி லெஃப்ட் அவுட்டா ஃபீல் ஆகுதுன்ற. இவனுக்கு ஜட்ஜ் பண்றதால மட்டும்தான். இல்லன்னா டேய் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட் ஐபோன் வாங்கிட்டான், அந்த ப்ரெஷர்ல இன்னொருத்தன் ஐபோன் வாங்குறான்டா. என் கூட நான் பார்த்த வரைக்கும் அப்படிலாம் வாங்குறானுங்க. இப்போ அப்படி சில பேருக்கு ஆசை இருக்கும், இப்போ வந்து எனக்கு ஐபோன் வாங்கணும்ட்டு. அது அவன் பர்சனலா வாங்கணும் ஓகே. ஆனா இந்த மாதிரி மத்தவங்களோட அந்த ப்ரெஷர்ல வாங்குறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வாங்குறாங்க. அப்படி வாங்கிட்டு இப்ப அவன் எதுவுமே பண்ண போறது இல்ல, போட்டோ எடுக்க போறான், அவ்வளவுதான். யூசர்னா வாங்கலாம்டா. யூஸ் இல்லாம அது வாங்குறதுக்கான பினான்சியல் அதான் அவங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு வாங்கிருப்பான். என் காலேஜ்ல ஒருத்தன் இருக்கான்டா, இந்த மாதிரி ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சுன்னு ஐபோன் போய் வந்துட்டான். போட்டோ எடுக்க போன் கேட்டிருக்கா, தர முடியாதுன்னு இருக்கானுங்க. பார்க்கிங் போட பார்க்கிங் ஹரிஷ் கல்யாண் அவன் ஃப்ரெண்டு. எனக்கு அந்த ஃபுட் எட்டிகெட்ஸ்னு பேசுறப்பே எனக்கு தோணுது என்னன்னா ஃபுட் சாய்ஸஸே ஜட்ஜ் பண்றது. ஃபுட் சாய்ஸஸ்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன மீன் பண்றேன்னா, இப்ப நான் போறேன், இப்ப குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போறோம்னா ஒரு வெஜிடேரியன் இருப்பான், அப்படி இல்லடா. இப்ப எப்படி சொல்ற, இப்ப எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுறோம். அவனுக்கு என்ன தோணுது, ஃபுட் சாய்ஸ் தானே, அவனுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்றான், சாப்பிடுறான். ஐய பொட்டேட்டோ, ஐய இந்த காக்கான்னு பேசுறது வந்து எந்த வகையில சரி? சரியில்லை. அதே மாதிரி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதெல்லாம் எப்படா சாப்பிடுறீங்கன்னு அவன் பாக்குறதும் சரியில்லை. சரி, நான் ஃபர்ஸ்ட் நம்மள திருத்தி போங்கறேன். அவன் என்ன நினைக்கிறான்றது செகண்டரி. ரெண்டு பக்கமும் அவங்களும் எப்படி இருக்காங்க, ரெண்டு சைடுல இருந்து நம்ம நார்மலைஸ் பண்ண வேண்டியது. ஜஸ்ட் பிகாஸ் வந்து ஃபுட் சைன்ல இருக்கிற வேற எதையோ நீ சாப்பிட்ற அவன் சாப்பிட்றான்றதுக்காக நீ சுப்பீரியரும் கிடையாது. ரெண்டு சைடுமே அடுத்தவன் பண்றது வந்து ஒரு மாதிரி
என்ன சொல்றது? ஜட்ஜ் பண்றதுலயே வந்து இந்த தப்புலாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஒரே அவன் சின்ன இஷ்டம்டா. ஸ்டேட்மெண்ட் அவன் தான். என்ன ஆ. தோணுதோ அத சாப்பிடட்டும். நீ புடிச்சத பண்ணிட்டு ஜஸ்ட் போட்டும். பிகாஸ் ஆ. நான்வெஜ் சாப்பிடுறன்றதால நீ வந்து என்ன சொல்றது? ஒரு சுப்பீரியர் இல்ல. பிறர் கிடையாது. அது ஆ. ஒரு ஃபுட் சாய்ஸ் தானே. ஈவன் தோ நீ சாப்பிடலனா கூட நீ சுப்பீரியர் கிடையாது. அதுவும் இருக்கு. எதுலயுமே நீ சுப்பீரியர் கிடையாதுடா. அதே மாதிரி ஆ. பீஃப் சாப்பிடறதுனால பீஃப் ம். மாஸ் தான்டா. இல்லடா பீஃப் மாஸ் தான். ஆனா அது சாப்பிடுறவங்களை எப்படி பாக்குறாங்கன்றது எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு கறிய வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட இது பண்ணி ம். பேசுறதுங்கிறது எந்த வகையில? ரொம்ப ஆ. அது ரொம்ப பார்க்கவே gross-ஆ இருக்கு. அவன் அந்த ஆ. தாட்டே ரொம்ப பீஃப் அதுதான். ஆடான்ற மாதிரி என்னடா பீஃப் அதுக்கு என்னடா ஒரு மாதிரி பாக்குறேன்ற மாதிரி. ஏதோ அவன சாப்பிட சொல்லி கம்பல் பண்ண மாரி. நான் தானே சாப்பிடுறேன். நான் இதே சாப்பிடுறேன். சேம் வந்து மூவி டேஸ்ட், மியூசிக் டேஸ்ட்லயும் பொருந்துவான்னு நினைக்கிறேன். ஆமா ஆ. எல்லாமே இல்ல நான் எங்க எனக்கு இப்ப நான் எங்க ஓகே வரேன்னு ஓகே சொல்றது பிரச்சனை இல்ல. இது எங்க போகுதுன்னு தான் எனக்கு பிரச்சனை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நான் என்ன சொல்ல அதுதான். போறேன்ட்டு. கெஸ் கண்டிப்பா பண்றீங்கடா? வந்துட்டாரு. பாயிண்ட் வந்துட்டாரா. ஆண்டா. கபீர் வந்துருவாரு. ஜஸ்ட் பிகாஸ் உன்னோட மியூசிக் டேஸ்ட் வந்து இப்படி இருக்குன்றதால சாயா பங்கர் மொக்க மியூசிக் டைரக்டர் ஆயிட மாட்டாரு. டேய் அவர் நான் 1 டே கேட்கறவங்களும் கண்டிக்கிறேன் இருக்காங்க. ஏய் அதே மாதிரி இல்லடா பிரதீப் சரி சாயா பங்கர் விட்டுரு. லெட்ஸ் சே அனிருத்னே சொல்லிப்போமா? ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ்லாம் அனிருத் மியூசிக் ஒரு மாதிரி பாக்குறாங்கல்ல. தப்பு தப்பு தப்பு. ஒருத்தனை அதேதான். பிடிச்சிச்சுன்னா இன்னொருத்தனை பிடிக்க கூடாதுன்ற கட்டாயமும் கிடையாது. ரூல்ஸே இல்ல. மியூசிக், ஆர்ட் எல்லாமே நம்ம ரசிக்கிறது தானே இருக்கு. சப்ஜெக்டிவ் தான். பிடிச்சத ரசிக்கணும். பிடிக்காத விட்டுறணும். அதை அடுத்தவனுக்கு ரசிக்கிறான்றதுக்காக அவனை பிடிச்சி புள்ளி பண்றது வந்து தப்பு. அதனால இந்த ஷான்ரோல்டன் மியூசிக்ல தானே பண்ணுவானுங்க. நானே சரி வர நான் சொல்றேன் நார்மலைஸ் என்ன தெரியுமா பண்ணணும். நாய் வருதுன்னு சொன்னாலே தப்பா பாக்குற ஊருடா இது. அதுதான்டா கஷ்டமா இருக்கு. எல்லாரும் காலையில எந்திரிச்சு போறதுதான். போயிட்டு தான் வரும். ஆனா வந்து இப்ப எனக்கு டக்கு எனக்கு வயிறு கலகுதுடா ஒரு போயிட்டு வந்துடுறான் அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே ஒரு சிரிப்பு அந்த இடத்துல. அதுதான் கஷ்டமா இருக்குன்றேன். ஏன்னா வந்து சொல்றப்பே ஒரு மாடு சிரிக்கிறோம். சொல்றப்பே ஒரு மாடு சிரிக்கிறோம். சொல்றப்பே சிரிக்கிறீங்க எல்லாரும். சிரிச்சதே டெஞ்சுகுமார் மக்களே. சிரிச்சதே டெஞ்சுகுமார். கட் பண்றோம் பாரு. எடிட்டிங்ல கட் பண்றோம்டா அத. போடணும்டா. இது இருக்கணும்டா. இந்த ஒரு ரீல் இருக்கும்ல, அந்த பூனை எல்லாம் அப்படியே இருக்கும் ஏஐல டக்குனு பூனை சோகமா நடந்து போகும்ல, அந்த மாதிரி இமேஜின் பண்ணி. இப்ப எப்படி சொல்றது, சொல்றேன். எல்லாரும் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருப்போம்டா. அப்படி அது இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம்னா யாருமே இல்லை, எல்லாருக்கும் அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருப்போம். ஆமா. இது இப்ப வந்து இப்ப எனக்கெல்லாம் வந்து அது ஒரு ஹெல்த் இஷ்யூ மாதிரியே ஆயிடுச்சு. ஓகேவா, நான் வந்து இப்ப அதுலதான் என் லைஃபே அந்த மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்படிதான் இருக்கு. அதான் நம்ம நார்மலைஸ் பண்ணோம். ஓகே, இப்போ அந்த மாதிரி இருக்கிற நார்மலைஸ் பண்றோம் என்னுடைய ஒப்பீனியன். ஹெல்த் இஷ்யூனா அது எப்படி சொல்றது, கெட்ட போகலைன்னா அவ்வளவுதான்டா. நான் எவ்வளவு டீசென்டா சொல்றேன், ஏன்டா நீ இன்டீசென்டா பிஹேவ் பண்றா? சிக்கோ வந்தாலும் வச்சுக்கோ. இல்ல நட்சத்திரம் இருக்கிறதே இருக்கிறபடி சொல்லணும். நீ சொல்ற இப்ப நம்ம இந்த ஹேட்ஃபுல் 7ல சப்போர்ட்டிவா அந்த மேட்டர்ல சப்போர்ட்டிவா இருக்கேன்னா சிக்கோ மட்டும்தான் ரிலேட்டபிள். நானும் அவனும் அவனுக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும். அவன் கஷ்டம் எனக்கு தெரியும். அதான் சொல்றேன். இன்னொரு நான் இதுலயே சம்பந்தமா பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றத வந்து லைக் வந்து அது மாதிரி தப்பா தான் எல்லாரும் தப்பா பார்க்காம ஒரு ஜட்ஜ்மெண்டோட தான் பார்ப்பாங்க யாரா இருந்தாலும். அது ஒரு மேட்டரு. அதுவும் இல்லாம அது அங்க இருக்கிற அந்த அது கிளீனா இருக்கணும், அதுவும் ஒரு மேஜர் ஃபேக்டர் தான். பட் சொல்றேன் அவ்வளவுதான். சொல்லுங்க சிஜே. யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இந்த பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்றீங்க, இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாவே சாப்பிட்டே கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு எம்பாரசிங் ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டுக்கு போனோம்னா ஒரு மாதிரி பாப்பானுங்களே. இதெல்லாம் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆமா, கையில 1 2 ஆரம்பிச்சது வந்து காலி. இதே மாதிரிதான் நான் செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சுக்கோங்க. அப்ப எனக்கு செம அர்ஜென்ட், போவே இல்லை. போனா இவங்க சொல்லுவானுங்க, எனக்கு பயம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல
கண்ட்ரோல் பண்ண போயிட்டியா? முடியாதுல போயிட்டேன். Oh my போயிட்டேன். god, I யாருக்கும் don't தெரியாது. Oh my யாருக்குமே தெரியாது. God. யாருக்கும் தெரியாது. இல்ல தெரிஞ்சிருக்கணும். இல்ல சீரியஸ் Nobody knows. இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்க சொல்லிருப்பாங்கல்ல. ஓகே. யாருக்கும் தெரியல. எப்படியோ பஸ் வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் அதே ட்ரௌசரோட பஸ் வரைக்கும் போயிட்டேன். கடைசியா அப்படியே தப்பிச்சு வீட்டுக்கும் போயிட்டேன். வீட்டுல போய்தான் அம்மாட்ட சொல்லி ஐயோ போய் வாஷ் பண்ண. சிஜே அடுத்த நாளும் போயிட்டு என்ன தெரியுமா சொல்லுவான்? ஷிட் ஹியர் வி கோ அகைன். சிட்டுதான் ப்ரோ. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி. இல்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வருது பாரு சிஜே. அதான் இந்த தருணத்துல சிஜேக்கு ஒரு பிளாக் சொல்லிடுறான். நான் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் சம்மதம் என்னன்னா ஸ்டூல் டெஸ்ட் கொடுக்கறதா இருக்கிறதுலே நான் கொடுத்துருக்கேன்டா. நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப என்ன சொல்றது கடுப்பான ஒரு இது நினைக்கிறேன் நான் process. அது மச்சி ஐ கேன் ஃபீல் யூடா. அதான் நீ கொடுத்துருக்கா கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கேன். நீ கொடுத்துருக்கான்னு தெரியும். டெஞ்சி கொடுத்தான் ஸ்டூல் டெஸ்ட்ரா. அது எப்படின்னா Stool test னா stool test. கூகுள் பண்றான் படம். Images எடுப்பான் பத்தியா டப்பா அப்படியே போட்டு ஆயிடா ஒரு டப்பால போட்டு தரணும்டா அவ்வளவுதான். ஓ ஓகே ஓகே. அது என்ன பிரச்சனைனா நான் குடுக்கற நமக்கும் ஆக்கோடா இருக்கும், வாங்குற அவங்களுக்கும் ஆக்கோடா இருக்கும். ஆமா அவங்க எல்லாம் வந்து நாமளாச்சும் பரவாயில்ல, நாமளும் தான் வந்து அதை பத்தி பெருசா தெரியாது. ஆனா அவங்க வந்து ட்ரெயின் டாக்டர்ஸ் தானே. அவங்களே ஏன் அது இதை வந்து ஒரு வியர்டா பாக்குறாங்கன்றதே புரியல. நான் டாக்டர்ஸ் சொல்ல நர்சஸ் சொல்றேன் அது ஸ்பெசிஃபிக்கா. எப்படி சொல்றது, அவங்களுக்கும் ஒரு அந்த ஒரு அருவருப்பு தன்மை இருக்கும். நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல நான் அப்படியே போட்டு கையில தரேன். இல்ல இது என்னன்னா அவங்க ப்ரொஃபஷனே தான். அது வந்து இவங்க அப்படி பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட ஒப்பீனியன். பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆக்க வேண்டியதுதான் ஹாஸ்பிட்டலோட வேலை. சில பேர் இதான் யோசிப்பானுங்கடா, அதுக்காக சொல்றேன். அதான் யோசிக்கக்கூடாதுன்றேன். ஸோ திங்ஸ் டு பி நார்மலைஸ்ல வந்து பேசிக்கலி நான் என்ன சொல்றேன்னா டாக்ஸிக் பேரண்டிங் இருக்குல்ல. ஸோ வந்து அந்த டாக்ஸிக் பேரண்டிங்னு வரும்போது இப்போ வந்து ஒரு ஓகே ஒரு சைல்டு இருக்கா, ஒரு டாக்ஸிக் பேரண்டிங் போது அந்த சைல்டு வந்து அந்த டாக்ஸிக் பேரண்ட் விக்டிம் ஆகிறான். ஸோ பேசிக்கலி வந்து அப்போ அந்த சைல்டுக்கு வந்து அந்த டாக்ஸிக் பேரண்டிங்னால அந்த அவன் பேரண்ட்ஸ் மேலே ஒரு ஹேட் வரும். அந்த ஹேட் வந்து எனக்கு வந்து நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்பா அம்மானாலே உங்க நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து கிடையாது. அப்பா அம்மாவே நல்லது பண்ணுவாங்க எல்லாருக்கும் கிடையாது. ஆமா. ஸோ அது வந்து அந்த தாட் அவங்க வந்து அப்படி வந்து எல்லாமே நல்லதுக்கும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இப்போ பேசிக்கலி அது நம்மகிட்ட தாண்டி அது ஜென்ரேஷனா ஒரு சினிமா மூலமா நமக்கு வந்து இப்போ எடுத்தோன்னே இப்போ டானே வச்சுப்போமே. டான் வந்து சமுத்திரக்கனி வந்து டாக்ஸிக் தான், ஃபுல்லா டாக்ஸிக்கா இருந்து கடைசியில அவங்க அப்பா பாதத்தை பார்த்த பேர் அப்படியே அப்பான்னு அழுதுட்டு அப்படியே டோட்டலா மாறிடுவாங்க. ஸோ ஆனா அது வரைக்கும் பண்ண டாக்ஸிக் தான், அது அவன் பண்ணக்கூடாதான். பட் அந்த ஃபிலிம் என்ன கன்வே பண்ணிருந்தா அவன் இவ்வளோ தூரம் பண்ண டாக்ஸிக்னாலதான் வந்து அவங்க சிவகார்த்திகனோட நல்லதுக்குதான்ற மாதிரி போட்டுறது எண்ட் ஆஃப் தி டேல. அது வந்து எனக்கு இருக்கக்கூடாது நினைக்கிறேன். ஸோ டாக்ஸிக் தான், அப்பா வந்தாலும் அம்மா வந்து சரி, அது வந்து அவங்க நம்ம நல்லதுக்காக எல்லா வாட்டிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அது நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். அந்த ஹேட் அந்த பையனுக்கு எப்போ ஹேட் தான் வரும். ஸோ அந்த ஹேட்டும் நார்மலைஸ் ஆக வேண்டும். என்னன்னா அப்பா அம்மாவை போய் வெறுக்கிறீங்களே, அப்பா அம்மா போய் இப்படி பேசுறீங்களா, பண்ணா ஹேட் பண்ண தான் செய்வான். ஸோ அது நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்த அவ்வளோ எமோஷனலா அவனை ஸ்கார் பண்ணி ட்ராமடைஸ் பண்ணி கடைசியில வந்துட்டு இவ்வளோத்தையும் நல்லதுதான்ப்பா பண்ணேன்னா படத்துக்குள்ள போகலாம். இல்ல நானே சொல்ல எனக்கு ரிலேட்டட் ஆகும்டா. ஓகே ஓகே. டோனி என்ன செந்தில் அப்படின்ற மாதிரி ஓகே கரெக்ட் தான். அப்படி வந்து என்ன சொல்றது, பேரண்ட்ஸ் வந்து கடவுளா பார்க்காம அவங்களும் மனுஷங்க தான், தப்பு பண்ணுவாங்க தான். அது நார்மலைஸ் பின்னாடி சுத்தாம வயசானவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், கேட்டுக்கோப்பா. ஒரு பொண்ணே இல்லடா அதுவும் தான் அப்படியே ஆட் பண்ண அந்த ஒப்பீனியனும். வயசானவங்க சொன்னா கரெக்டா சில்லற போட்டடா கபீர் 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 கபீர்
கபீர் வரமாட்டான், என்னன்னு தெரியல. ரொம்ப கபீர். டேய் அந்த கேள்வி அவனுக்கு இந்த தூங்குற பழக்கம் இருக்குடா. இந்த மாதிரி பேசி அந்த தூங்கிட்டான் அவன் நினைக்கிறேன். அவன் தூங்கிட்டான்டா. கபீர் தூங்கல கைஸ், தூங்கல. கபீர் அண்ட் இஸ் ஒபினியன்ஸ் கைஸ். ஏது 10 வாட்டி தூங்குறதா? இல்லடா யாரு கூட? எனக்குலாம் இந்த ஒபினியன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்டா. அப்புறம் எதுக்குடா பாட்காஸ்ட் கொஞ்சம் போடா வெளில வயிறு. இதெல்லாம் வச்சிடுறோம். கபீர் பாத்துக்கிட்டியா நட்சத்திரம் பேசுறப்ப கேள நட்சத்திரம் பேசுறப்ப நடுவுல வந்து சிக்கோ இன்டர்வியூ பண்ணான்னு எங்க ஆளு வந்து 5 நிமிஷம் அவனை பேச வர்றான். அவனை போய் வெளியே போட பூலுங்கிற சொல்லவே இல்ல. இல்ல பூலுன்னு சொல்லவே இல்ல. ஒப்பீனியன் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். சரியா? நீ ஏதாவது சொல்லு, சும்மா ரேண்டமா சின்னதா சொல்லு போதும். கேக்குதா? கேக்குது கபீர், கேக்குது. நான் ஒரு நல்ல பாயிண்டோட வந்திருக்கேன். நீங்க சொல்லுங்க, நான் நல்லா இருக்கான்னு சொல்றேன். நீங்க நல்ல பாயிண்ட் வரல, நீங்க நல்ல பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஜிபி கொடுத்துருச்சு, அதை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. முடிவு பண்ணிட்டே வரான்டா. அதான் ஓகே. இப்ப வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசுறத வந்து நார்மலைஸ் பண்ணும். சரியா? நார்மலைஸ் தான் இருக்கு. அது நார்மல். அப்படி இல்ல. இல்லடா, என்னடா கொண்டு வந்து இல்ல ஒரு சிச்சுவேஷன் சொல்லு, நீ எப்படியோ சொல்ல. எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம இப்ப நான் வந்து பஸ்ல போகும்போது எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஆகும். சரியா? நெட்வொர்க் இஷ்யூ ஆகும்போது நான் என்ன ஹெல்ப் கேட்பேன். இந்த மாதிரி ஜிபே பண்றதுக்கு ஹாட்ஸ்பாட் மட்டும் போடுறீங்களா அப்படின்னு ஹெல்ப் கேட்பேன். அது வந்து ஆனா ஒரு தடவை ஒருத்தன் வந்து ஹாட்ஸ்பாட்லாம் போட முடியாதுப்பா, எனக்கு நெட் வேணும்ப்பா அப்படின்னு ஒரு அசிங்கப்படுத்தி விட்டான். இதுல என்னடா இருக்கு? என்ன இருக்கா? அசிங்கப்பட்டிருக்கா? இப்போ சொன்னதுக்கு உண்மையா கூட நிஜமாவே அவனுக்கு நெட் வேணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு நினைச்சுக்க. டேய் 5G ல என்னடா உனக்கு நெட் வேணும்? இல்ல 5G விட்டுரு. சரி விடுறா, அவன் பண்ண போற ஒரு பேல. சரியா? எனக்கு ஒரே அசிங்கமாயிருச்சு. என்ன ஒண்ணு பாத்ரூம் போகும்போது இதுல என்னடா இருக்குன்னா உனக்கு கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அசிங்கப்படுத்தி இல்ல அது ஒரு சிச்சுவேஷன் மட்டும் வச்சு அப்படி சொல்றியா? இல்ல அது இல்ல, இன்னொன்னு சொல்றது அவன் விருப்பம் தானடா. நான் சொல்றது அவன் விருப்பமா? ஒரு ஹெல்ப் பண்றது என்னடா டேய்? கரெக்ட் தான் நட்சத்திரம் சொல்றதுல இதுல இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர், இப்போ என்கிட்ட வந்து டக்குன்னு யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து கேட்டா நான் ஹெல்ப்பும் பண்ணுவேன். ஆனா சில பேரை பார்த்தா நமக்கு ஒரு கிரீப் ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். இது வந்து இவன் ஹெல்ப் அதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி ஜட்ஜ் பண்றது இல்ல, நார்மலா அப்ரோச் பண்ற விதத்திலே வந்து எனக்கு என்ன வருதுன்னா, இப்ப கபீரை வந்து ஒரு கிரீப் பண்றீங்களா? அது நம்ம தனியா பேசலாம். எனக்கு அதை மட்டும் சொல்லல. ஓகே, நீ வந்து இந்த மேக்ஸ்ல எல்லாம் ப்ரூவ் பண்ணுவாங்கல்ல, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கடைசியா அந்த மாதிரி கடைசியா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்ற முடிக்கிற நீ. தப்பு அது அப்படி இல்ல. நீதான்டா கட்ட யாருன்னு கேக்குறான் பாத்தியா? திஸ் இஸ் கபீர் ஃபார் யூ கைஸ். டேய் இந்த பாரு சீக்கிரம் சும்மா பேட்டியாம். ஆக்சுவலி அவன் இன்னும் முடிக்கல. ஓகே ஹாட்ஸ்பாட் கேட்டா அவன் நோன்னு சொல்லிட்டு ஃபைன் சொல்லு. நோன்னு சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி சரி இனிமேல் யார்ட்டி கேட்க கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். ஆனா திரும்ப அடுத்த ஆள் வந்து நானா வந்து ஹாட்ஸ்பாட் போடுறேன்னு ஒரு ஹெல்ப் கொடுக்குறாரு பாத்தியா? அங்கதான் வந்து அந்த மனசு அது வந்து எப்படி அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்றது ஒரு இன்டென்ஷன் வருது பாரு. அதை நம்ம வந்து ஒருத்தன் முடியாதுன்றான், ஒருத்தன் முடியும்ன்றான். அதை நார்மலைஸ் பண்ணும். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கும்போது அவன் கெட்டவனா தான் இருப்பான் அப்படின்றதுல வந்து இருக்காம ஒரு என்ன சொல்றது, ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்லயும் இருக்கணும்னு நார்மலைஸ் பண்ண சொல்ற. கரெக்டா? ஆனா அப்படி பாக்குறது கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அது வந்து டபுள் சைடு கஷ்டம் ஆக்கிட்டாங்க. அதான் இருக்கிற நடக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்தா அப்படிதான் நடக்கிற சூழ்நிலை. இப்போ இருக்க சிச்சுவேஷன் வந்து லைக் சுத்தி நிறைய அந்த கிரைம் ரேட் இருக்கும்போது இப்போ ஓகே, இப்போ நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. இப்போ விமனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து டக்குன்னு ஒரு ஓகே லெட்ஸ் டேக் ஒரு நைட் டைம்ல வந்து அந்த உமன் வந்து ஹெல்ப் கேட்டால அந்த உமன் டக்குன்னு அங்க பயோட அமைச்சிருவான். இவங்க ஹெல்ப் கேட்க அவரோட டக்கு ஓகே இது நடக்க போகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி ஆயிடுச்சுன்ற சொசைட்டி. லைக் அந்த ஹெல்ப் பண்ற அந்த மைண்ட் செட் இருக்கும்போது அந்த மிஸ்யூஸ் பண்றது. இப்போ லைக் நார்மலா ப்ரோ கால் பண்ணி தரேன், ஓகே நம்ம
ஃபோன் குடுக்குறோம். அவன் எடுத்துட்டு ஓடிறான். இந்த மாதிரி நெறைய இன்சிடென்ட் நடக்குது. ஃபோன் பேசிட்டு அப்படியே எனக்கு இப்போ எடுத்துட்டு போன ஓடிடுவாங்க. வாரம் ஒருத்தன் நான் வெளியே நின்றுருந்தேன் எங்கள் வீட்டுக்கு வெளியே. ம். எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து எப்படின்னா இது வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி அந்த சரி இந்த பஸ்லாம் வந்து அங்கே தான் வந்து ஏறுவாங்க, இந்த ஏசி ம். பஸ்லாம். ம். ஸோ அப்படி நின்றுருக்கிறப்போ ஒருத்தர் வெளியே வந்துட்டு ஒரு கடையிலேருந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் கேட்டார். என் ஃப்ரெண்டு வந்து வரணும், அவர் வந்து வரல, அவர் ஃபோன் மட்டும் பண்ணிட்டு தட்டான்ட்டு. ம். எனக்கு வந்து நான் அப்போ தான் அந்த ஃபோனை வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஓகே. அது வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, என்னோடது தான், பட் என்னோடதும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபோன் அது. ம். இப்போ அதை நான் கையில் வச்சுட்டு இவர்கிட்ட தரலாமா வேணாமான்ற வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட்டு. சரி இப்படிலாம் பார்க்க வேணாம், நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பதட்டத்தில் நின்னேன். ம். அந்த ஆள் கொஞ்சம் சிக்னல் கிடைக்கலன்னு பின்னாடி போனா ஒரு பதட்டம், அப்படியே என்ன சொல்றது, ஆங்ஸைட்டி கண்டிப்பா ஃபுல். இருக்கும் அது. ஆமா. ம். ஸோ அதில் எனக்கும் அதில் வந்து 50-50 தான். 50-50 தான். ம். எனக்கும் இது அந்த மாதிரி இது ஒன்று நடந்துச்சு. சில டைம் இவனே வயசானவங்களுக்குலாம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணிடலாம். ஆனால் இங்கே தான் எங்கே ஓடிட போகிறாங்கன்னு. டக்குனு அவங்க புடிச்சிடலாம். பிசிக்கல் எபிலிட்டி தான் அதை முடிவு பண்ணுது. ஓடனா பிடிக்க முடியுமாங்கிறது தான் அங்க. சீக்வென்ஸ்ல எங்க ஓட கல் எடுத்து போறாங்க. அடிச்சு ஜில்லா படம் மாதிரி. அதான் அவன் வேற போட்டு சொல்ல நட்சத்திரம் சொல்ல வந்தான்டா. இல்ல சொல்லு. இப்போ வந்து நான் சொன்னதுக்கு நீ சொல், இல்ல இது பண்ணல அது தப்புன்ற மாதிரி சொன்னல. இப்ப இவனும் தான் சொல்றான் பாரு, அதுக்குதான் சொல்றேன். அந்த இடத்துல சில பேர் முடிவு பண்றது, லைக் முடிவு பண்றமோ கொஞ்சம் ஒரு நமக்கே ஒரு இது வந்துடும், எடுத்துட்டு ஓடிடுவானோ. அது வந்து சுச்சுவேஷன் பொறுத்து தான், யாரு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற, இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மால் மால்ல இருந்தோம்னா, அதான் ஒரு மால்ல இருந்தோம்னா அவன் எப்படியும் எங்கேயும் ஓட முடியாது, செக்யூரிட்டி இருக்காங்க வெளியே. ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கு கபீர் வந்து அப்படின்னு கிடையாது. அதை கேட்கறவங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லடா கபீர் அப்படி கிடையாதுன்னா யாராச்சும் உங்கள்கிட்ட பப்ளிக்ல வைஃபை கேட்டா அது கபீரா தான் இருக்கும். அது வேற வழி இல்ல, போன் அப்படி வச்சிருக்கேன். இல்ல ஆக்சுவலா எனக்கு இப்ப இந்த சிச்சுவேஷன் சொன்னோடனே வந்து எனக்கு ஒரு இது மெமரி ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி தனியா வெளியே கிளம்பணும் ஒரு நாள், புக் வாங்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தா அந்த புக் கடை இல்லை, அப்புறம் வேற புக் கடை போயிட்டு புக்லாம் வாங்கிட்டேன். இப்போ அது பிரச்சனை இல்லை. முடிச்சுட்டு நான் வந்து பஸ் ஏறுறேன் எங்கள் வீட்டுக்கு. ஏறிட்டு ஃபுல் செம்ம கூட்டம் பஸ்ஸு. நான் வந்து எப்படியாவது பிடிச்சி நடுவில் போய் நின்ட்டேன். ஓகேவா? எம்டிசி பஸ்ஸு வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும்ல, நடுவில் பெரிய கேப் விட்டு ஒரு 2 சீட் மட்டும் உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். நான் அவங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து நின்றுருக்கேன் என் முதுகை காட்டிட்டு. ஓகேவா? உனக்கு இப்போ அடுத்த சிச்சுவேஷனுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு நின்றுருக்கேன். ஒரு கையில் புக்கு, ஒரு கையில் வந்து ஹேண்டில் பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல ஸ்டாப் நிற்குது. கண்டக்டர் வந்து என்கிட்ட டிக்கெட் கேட்குறாங்க. ஐநோலாம் சொல்லாத, தயவுசெய்து அமைதியாக சொல்ல விடு. சரி ஓகேவா? நின்றுருக்கேன். இப்போ வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் வந்து பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறேன் டிக்கெட் கொடுக்குறதுக்கு. 2 கையும் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கு வந்து. ஓகேவா? காசு எடுத்து கொடுக்குறேன். ஒரு காயின் கீழே வந்துருச்சு, ₹2 காயின். இப்போ வந்து டிக்கெட் காசுலாம் கொடுத்து டிக்கெட்டும் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த ₹2 காயின் வந்து எடுக்கலாம், ஏன் எனக்கு அப்படி தோணுச்சுன்னு தெரில. பஸ்ஸு எங்கே இருக்குது எதுவுமே நான் பார்க்கல. நான் பான்னு அப்படியே குனிஞ்சு அந்த ₹2 காயின் எடுத்துகிட்டு ஏந்திரிக்கிறேன். பஸ் அப்படியே டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஜெருக்கு விட்டோன்னே நான் அப்படியே பின்னாடி போய் பார்க்குறேன். புரியுதா? அந்த சீட்ல 2 அக்கா உட்காந்துருக்காங்க. இப்போ என் நிலைமைய யோசிச்சு பாரு. ஓகேவா? ஒரு சைடு புக்கு பறந்துருச்சு பின்னாடி சீட்டுக்கு, எங்கேயோ எனக்கு வந்து தெரில. நான் கண்ணை மூட்டேன். ஏந்திச்சு பார்த்தா என்னை எல்லாம் பிடிச்சி எழுப்ப வைக்கிறாங்க. ஏந்துடுறான்ட்டு எல்லாம் என்னை வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி நான் வந்து வேணும்னே போய் அவங்க மேலே விழுந்த மாதிரி பார்த்தாங்க. லிட்ரலா கோவமான ஃபேஸ் வச்சுட்டு பார்த்தாங்க. அப்புறம் நான் அந்த அக்காட்ட திரும்பி சாரி கேட்குறாங்க. சாரிக்கா, தெரியாம புக்கு அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த அக்கா வந்து இந்த ராக்கு கை காட்டுவான்ல ஸ்டாப்புன்ட்டு, அந்த மாதிரி கையை காட்டி போதும் நீ சொன்னது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. நீ ஒன்றும் சொல்ல வேணான்ற மாதிரி கோவமா பண்ணாங்களா. எனக்கு ஒரு மனசு அப்படியே குத்திருச்சு. நம்ம வேணும்னு பண்ணலையே அப்படின்ட்டு அப்படியே ஹேண்டில் பிடிச்சிட்டு அப்படியே புக்கு என் கைக்கு வருது. ஒரு அண்ணா கொடுக்குறாரு. அப்புறம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுருக்கேன். ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் போயிட்டேன். என்னடா இப்படி பண்ணிட்டோம், திரும்பி திரும்பி கேட்போமா, சாரி கேட்போமா அப்படின்ட்டு.
அப்போ வந்து எல்லாருமே ஒரு பக்கம் என்ன சொல்றது, ஒரு மாரி பார்க்க ஆரம்பிச்சாங்களா, அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அப்போ ஒரு அண்ணன் மட்டும் வந்துட்டு தோள்ல 2 தட்டு தட்டி சிரிச்சாரு. அப்படியே அது எல்லாம் அப்படியே அப்படியே காணாம போயிடுச்சு. ஒரு அந்த மொமெண்ட் தான். அதோட ஆங்ஸைட்டி எல்லாம் போயிடுச்சு. அந்த மாரி ஒரு ஆளா நம்ம வந்து இருக்கிறத நார்மலைஸ் பண்ணணுன்றேன். இன்னொன்னு அப்படி பஸ்ல இருக்கணும். இடிக்கிறதே நார்மலைஸ் பண்ணும் தெரியாம. யாரா? அப்படி சொல்லாடி எப்பா தெரியாம. லூசு முண்டை. எல்லாரும் தலை மையாக குனிஞ்சு இருக்க நான் முடியுமாடா? தலை நிமிர்ந்து நான் என்ன சொல்றீங்க என்ன என்ன சொல்றேன் மன்னிச்சிருங்க நண்பரே, கபீர் கூட இத்தனை நாள் நண்பனா இருந்தது அந்த படம். அவன் அதை எடுத்துருவான். அப்பயும் நீ பதிவு பண்ற பாத்தியா? கபீர் இப்போ வந்து அவன் டெஞ்சி சொல்றல, உனக்கு நார்மலைஸ் பண்ணுமா அப்படி சொல்ல வரியா இப்போ? இல்ல இல்ல ஆமாண்டா. அப்படிலாம் இல்ல. ஆமாண்டா, சும்மா போட்டுக்கிறா இது. ஆமாண்டா. ஆமாண்டா. டேய் அவன் அப்படிதானே சும்மா போட்டுது. சொல்றாங்கறா. இல்ல இல்ல சும்மா பேட்ட நீ போட்டுது. சொன்னது கபீர் சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு மக்கள் கொந்தளிச்சு மக்களே மக்களே பண்ணாத, அது கபீர். இதெல்லாம் கட் பண்ணாத. மக்களே அதான். ஒண்ணுமே இல்ல. டெஞ்சி இதை அந்த கட் மாதிரி பண்ணிடணும். அந்த மாதிரி தோல்ல வந்து தட்டினது வந்து ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு எனக்கு. ஸோ அதான் அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து சில டைம் நல்லவங்களும் இருக்காங்க. வேறவங்களா இருக்காங்க. ஆனா அந்த ஒரு ஆள் மட்டும்தான் அப்படி. மத்த எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன் அதுக்கு இதுல இருந்தே நமக்கே தெரியுது, மெஜாரிட்டி வந்து நம்மள ஜட்ஜ் பண்றதா இருக்காங்க. யாராவது அந்த பஸ்லயே ஒருத்த அப்படி இருக்கான். ஸோ அது கம்மியாகுறாங்க. இன்கேஸ் அந்த வந்து அவங்க ratio நின்று கம்மியாகுது. இருக்கும்போது இடிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், அப்படி பார்த்துருந்தா நான் வந்து புரிஞ்சிருப்பேன். ஓகே நானே அந்த அதுதான் சைடில் இருந்தாலும் நான் வந்து ஓகே நான் வந்து அப்படிதான் வச்சிருப்பேன். இவன் வேணும்னே அடிச்சிருப்பான். ஆனா நான் வந்து எங்கேயோ நின்று இருந்தேன், பறந்து வந்து இவங்க மேல வந்துருக்கேன். ஆனா வேணும்னா எவனாச்சும் பேக் ஜம்ப்லாம் அடிப்பான். யோசிங்கடா கபீர் கொஞ்சமாச்சும் பண்ணுவான்டா. யோசிங்கடா. கபீர் பண்ணுவான். கபீர் பண்ணுவான். கபீர் பேக் பண்ணுவான். பாடி இல்லையா பறந்து வந்து விடுவேன்டா. கேளு அப்படியா? ஊன்ட்டு ஏஞ்சி இதெல்லாம் நார்மல் தான்பா. அப்படி வாங்காதீங்க. இல்ல, You நான் can like இன்னும் பெருசா இன்னும் வந்து அவங்க அதுக்கு மேல அவங்க அக்யூஸ் பண்ணியா தான் நீ இப்படியும் இதை சொல்றத நார்மலைஸ் பண்ணலாம். நான் இடிக்கிற அளவுக்கு நீங்க ஒன்னும் அழகா இல்லைன்னு சொல்லிட்டு நீ அப்படியே உட்காந்துருன்ற. ஐயோ மச்சி, இதெல்லாம் பேச்சு. இல்ல இல்ல நான் பறந்து ஆன்லைன் ஃபுட் பிரிண்ட். பறந்து போய் குதிச்சுட்டு யூ கேன் சி மீன்ற நான் திரும்பி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து லைக் காலேஜ் முடிச்சுட்டு லைக் டெய்லி ஒரு இடத்துல வந்து ரேண்ட் பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நாங்கள் லைக் எப்படி சொல்றது, அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கோம். இந்த ஹெல்ப் அந்த ஹெல்ப்ன்ற போது ஸோ அதில் வந்து எங்களுக்கு ஒரு சில ரீசெண்டாக வந்து ஒரு ஆட்டோ அண்ணா கூட வந்து இது வந்து ஆக்சுவலி ரீசெண்டாக நடந்துச்சு. இந்த மாதிரி தம்பி உங்களை வந்து இந்த சிசிடிவி கேமராவில் வந்து போலீஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி 1 மந்த்தா வந்து இந்த ஒரு 2 பசங்க இங்கேயே நிக்கிறானுங்க. ஸோ வந்து யார் என்னன்னு கேட்க சொன்னாங்கப்பா அப்படின்ட்டு. இல்லைண்ணா நாங்கள் இந்த மாதிரி இந்த காலேஜ் இந்த மாதிரி நாங்கள் சும்மா நிற்கிறோம், நான் ஓகே சொல்லிட்டு விட்டோம். அது ஆக்சுவலி அது பொய் தான். அது வந்து இந்த பசங்க எங்கே நிற்கிறாங்களேன்ட்டு ஒரு ஜட்மெண்ட்டா ஒரு 2 பசங்க அப்படி இருந்தாலே அங்கே வந்து ஏதாவது பண்ணுவானுங்க திருட்டு வேலை அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து வந்து கேட்குற மாதிரி தான். ஆனா அதே இடத்துல வந்து சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எங்களுக்கு வந்து ஃபன்னியான மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு ஸ்கூல் பையன் வந்து டெய்லி வந்து எங்ககிட்ட ஃபோன் வாங்கி அவன் பேசுவான், அவன் வீட்டுல இருந்து பிக்கப் பண்ண. ஸோ அது ஆக்சுவலி அவங்க கிட்ட வந்து பேசும்போது என்னடா அந்த பையன் ஆக்சுவலி இந்த சின்ன பையன் ஃப்ரெண்டானா எங்களுக்கு அந்த டைம்லயே. ஸோ 2 விதமாகவும் நடந்திருக்கு எனக்கு. ஸோ அது இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட. ஸோ அது சும்மா சொன்னாலும் ஏதோ நம்ம ஒரு படத்துக்கு போனாலும் அந்த படம் பேர் என்ன? துரந்தர் 2. இல்ல அதுக்கு முதல்ல. அப்போ வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தோம். ஓகே. நடுவுல வந்து நட்சத்திரமோட மீட் பண்ணிட்டு திருப்பி ட்ரெயின்ல ஏறி போனோம். நட்சத்திரம் அந்த ஸ்டேஷனுக்கு வந்தோடனே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அப்பதான் எனக்கு போன் அடிச்சு இங்க வந்துட்டேன்னா நான் என்ன பண்ணேன்னா ஜேடி மாதிரி உணர்ந்து மாசா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல ஓடுற ட்ரெயின்ல லைட்டா இறங்கலான்னு பார்த்தேன். இறங்கின உடனே இந்த பேக்ல வேற ஆப்போசிட் சைட்ல இறங்கி பேக்ல ஏன்னா ட்ரெயின் வந்து பஸ் மாதிரி இல்லடா. அதாவது நம்ம போற பக்கம் குதிச்சா கீழே வந்துரும். ஆமா, நீங்க பேச கால்குலேட் பண்ணி வந்து ஏறணும். இல்லடா இந்த பக்கமா நம்ம இறங்குறது வந்து ஆப்போசிட்ல பண்ணணும். இறங்கி விழுந்துட்டு ஏஞ்சி பாக்க யாராச்சும் பாக்குறாங்க, நல்லா ட்ரெயின்ல இருந்தாங்க மட்டும்தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா டெஞ்சிக்கு ஒரு அண்ணன் தோல்ல கை போட்ட மாதிரி எனக்கு யாரும் அங்க போடல. என்ன நினைச்சுன்னா ட்ரெயின் முன்னாடி ஒருத்தாங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்க, அவங்க பேரு என்ன தெரியல, வெள்ளை சட்டை போட்டிருந்தாங்க.
அவரு வந்து திட்டிட்டியாரு நமக்கு ஆத்மா சொல்லுவாருன்னு பார்த்தா போயிட்டு இருக்கு ட்ரெயின். ம். வீட்டுல டிக்கெட் சொல்லிட்டு எங்கன்றாரு வரலையான்றாரு. என்ன சொன்னாரு வீட்டுல வீட்டுல சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு வரலையான்றாரு. ஐயோ பாவம்டா. அவர் குடுன்னு ஓடி இது நடக்காத மாதிரி மாறன போய் சாரி நட்சத்திரம் போய் பார்த்துட்டேன். நட்சத்திரம் பார்த்து பீப்ல சாரி சாரி. ஓகே நானும் ஒரு சின்ன ஐ மீன் ரொம்ப சின்ன சொன்னா இதே ட்ரெயின் தான். இதே மாதிரி நான் வந்து ஜோன் அவுட் ஆயிட்டேன் ஆக்சுவலி இப்போ வந்து ரன்னிங்ல இறங்கணும்னா ஒரு அதுக்குள்ள ஒரு பேஸ் இருக்கு. நான் வந்து ரொம்ப பேஸ்ல வந்து நம்ம ரன்னிங்ல இறங்கினா கண்டிப்பா விழுந்துரும். நான் ஜோன் அவுட் ரொம்ப எப்படி சொல்றது என்னன்னே தெரியாம ஜோன் அவுட் ஆயிட்டேன். ஸ்டேஷனுக்கு வர அந்த பேஸ்லயே வந்து நான் காலை கீழே வச்சிட்டேன். அப்படியே விழுந்து என் ஜீன்லாம் கிழிந்துருச்சு. லைக் அப்படியே நான் கடக்குறேன். இது வந்து எப்போ அப்பதான் ஆக்சுவலி நான் அந்த தனியா டிராவல் பண்றது பப்ளிக் ட்ரெயின் பழகும் போது விழுந்துட்டு இதேதான் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான். எனக்கு வந்து 2 காலேஜ் பசங்க அங்க வந்து ஓடி வந்தாங்க. பக்கத்துலயே வந்து ஒரு கெல்ட தாயல் இருந்தான். பக்கத்துலயே தான் இருந்தான். உக்காந்துட்டு இருந்தான். அவன் அந்த பெஞ்ச்ல இருந்து கூட ஏச்சிக்காம உட்காந்துட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சான். சே இந்த காலத்து பசங்க இப்படிதான் ஸ்டண்ட் பண்றேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. விழுந்து வாரிட்டு இருப்பானுங்க. நான் அப்படியே பாக்குறேன். நான் அன்கான்சியஸா லைட்டா அப்படியே பாக்குறேன். அவன் திட்டிட்டு இருக்கான். டேய் என்ன தூக்குறான்னா கூட பரவாயில்லடா. என்ன திட்டத்தை நிறுத்துறான்றான். அப்புறம் அங்க இருந்து அந்த ஓடி வந்து அந்த காலேஜ் பசங்க தூக்கி வந்து பாத்து போறோம்னு ஜீன்லாம் கிழிஞ்சிருச்சு. நான் படிக்கட்டு ஏற வரைக்கும் அந்த கெல்ட்ட தைலன் திட்டத்தை நிறுத்தவே இல்லை. திட்டிட்டே தான் இருந்தான். இவன மாதிரியா துரந்த டு இக்பால் அப்பா மாதிரி. அது அவ்வளவுதான் திட்டிக்கிட்டே இருந்தான் அவனை பிடிச்சி. சரி அவன் வீட்டுக்கு ஏன் போன்றது நம்ம எனக்கும் ட்ரெயின்ல இந்த மாதிரி ஒண்ணு ஆயிருக்குடா. ஆனா இது ரொம்ப குட்டியான விஷயம் தான். ஆனா அது ஒரு கொஞ்சம் இது டாபிக் அவுட் ஆஃப் டாபிக் தான். பரவாயில்ல சொல்றேன் கேளுங்க. நாம இந்த மாதிரி கூட ஒரு போடலாம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வி மீட் அப்படின்ட்டு ஒரு எபிசோடு அப்புறமா போடுவோம். சரி நீ சொல்லு. சரி அப்ப அது அந்த இதுக்கு வச்சுக்கிட்டா அதான் நல்லா இருக்கும்ல. சரி அப்ப இன்னொரு டாபிக்கா வச்சுக்கலாம். அப்ப பேசுறேன். பண்றீங்கடா அமைதியாரா சொன்னி இதை மட்டும் வச்சுப்பானா பேசி ஒரு டாபிக் எடுத்துட்டு வரேன். ஆக்சுவலா அவன் என்னடா சொன்னான் ஒப்பீனியனு? டேய் அவன் சொல்லவே இல்லடா. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இடிக்கிறத நார்மலைஸ் பண்ணோம். ஹாட்ஸ்பாட் ப்ரோ ஹாட்ஸ்பாட் போடுங்க. இல்ல அவன் கேட்கலன்னா நீங்களே கண்டுபிடிங்க. அவனுக்கு ஹாட்ஸ்பாட் தேவை, நீங்களே போய் கொடுங்க. எனக்கு வந்து என்ன நார்மலைஸ் பண்ணணும்னா இப்ப நான் பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கூட இருந்து பார்க்குற ரிலேஷன்ஷிப்ல வந்து எந்நேரமும் பேசணுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா இருக்குதுன்ற மாதிரி இருக்கு. 100% Absolutely, absolutely. So relatable. அதுக்கு என்னன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எந்த ரிலேஷன்ஷிப்னு இல்ல, எந்த இதா இருந்தாலும் சரி ஒரு மீ டைம் இருக்கணும், இல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அது வந்து நான் சொல்ற அளவுக்கு அது இருக்கணும். ஒரு எந்த அளவுக்கு இப்ப எனக்கு எந்த வேலையும் இல்லைனாலும் ஃப்ரீயா இருக்கணும்னு தோணுச்சுன்னா ஃப்ரீயா இருக்கணும். உன்கிட்ட பேசணுன்ற அவசியம் எந்த அவசியமும் கிடையாதுங்கிறதுக்கான ஒரு பவுண்டரி இருக்கணும். அது மூலமா நீ வந்து அவங்கள வெறுக்கிறன்றதுக்கு மீனிங் கிடையாது. அதுதான் சொல்றேன். அதுதான் இல்ல நம்மளுதெல்லாம் லவ் இருந்ததெல்லாம் ஆஸ்கிங் ஃபார் a friendன்றான். அது தனி டாபிக். ஸோ அதுதான் காலைல ஏன்ச்சா குட் மார்னிங், தூங்கினா குட் நைட்டு, சாப்பிட்டியா, இதெல்லாம் வந்து ரெகுலரா கேட்கலனா கூட தப்பு இல்லை. என்ன அது டோட்டலா 24/7 நான் வந்து எழுதி குத்துறணும். அப்ப பிடிச்சறப்ப அப்படி எதிர்பார்க்கறது வந்து லவ் கிடையாது. என்ன சொல்றது, ஒரு அட்டென்ஷன் தான். ஆமா, அதுவும் அது ஒரு கடத்துக்கு மேல எப்படி ஆயிடும்னா எல்லாத்தையும் பேசிட்டு சலிப்பு வந்துடும். பேசுறதுக்கு ஒண்ணு இருக்குது. கிடைக்கிற நேரத்துல தோன்ற நேரத்துல பேசினா அது அப்படி எப்படி நடக்கும். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தாலும் ரொம்ப நாளா பேசினா ஒரு கட்டம் வரும். அது வந்து புரிஞ்சுக்கிட்டு நவர்ற கப்புள்ஸ்னா கூட வந்து என்ன சொல்றது ஓகேதான். ஆனா அப்படி இல்ல, இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்றேன் நான் பார்த்த வரையும். உங்களுடைய புரிஞ்சு போச்சு.
டேய் நட்சத்திரம் வந்து என்ன பிளாட் பண்றான்னு புரிஞ்சிச்சு. கண்டென்ட் அதான் மில்க் அதான். பண்ணி ஆகணும்டா இப்போன்ட்டு கம்பீர் இழுத்துக்கிட்டே இருக்கான். ஏய் சரி நான் என்னோட இது சொல்றேன். இது நட்சத்திரமுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்களா? சொல்றான் நட்சத்திரம். நட்சத்திரம் நான் ஸ்பேஸ் normalize ஹை ஐக்யூ பண்ணேன். ஜோக்கு. புரிஞ்சா? ஹை ஐக்யூ எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நானே என்ன சொல்லிடுறேன். இது நார்மலைஸ் பண்ணணும்னா இப்ப ட்ரௌசர் போட்டு போறது, செப்பல் போட்டு வரதெல்லாம் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணாங்கன்னா எனக்கு கொஞ்சம் எங்க சந்தோஷமா எங்க? இருக்கும். லைக் இப்போ இப்போ ஒரு மாலுக்கு போறோம், லைக் ஒரு படத்துக்கு போறோம், இல்ல எங்கேயாச்சும் வெளில போறோம்னு வச்சுக்கடா. ம். நான் வந்து ட்ரௌசர் போட்டு இப்படி பாக்கெட்ல கை விட்டு அப்படி நிப்பேன். அப்படியே இது போகணுமா ட்ரௌசர் நிக்கிறான் பப்ளிக் ஸ்பேஸ்லன்னு ஒருத்தன் பாத்துட்டு போவான்டா. அதுதான் எனக்கு வந்து எப்படி சொல்றது, அதே சமுதாயம் தான் இதுவே ஒரு வந்து ஒரு பேடி வந்து டெனிம் ஜீன்ஸ் போடும்போது கிளாமர்னு பாக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல இது இது நம்ம பேசலாம் கொஞ்சம் பாக்கதா பாக்குறியாடா? எனக்கு எங்க எரிச்சல் வச்சுன்னா என்னோட ஸ்டாஃப் ஒருத்தவங்கடா ம். ஹாஸ்டல் பசங்க ஃபுட்பால் ஆடுறதுக்கு என்னடா போட முடியும்? ஷார்ட்ஸ் தானே போட முடியும். கிராஸ் ஆகிறதுக்கு காலேஜ் பில்டிங்கை தாண்டி தான் போய் ஆகணும். ஓகேவா? டர்ஃப்க்கு போறதுக்கு நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு வந்து கிளாஸ்ல இந்த காலத்து பசங்கலாம் ஷார்ட்ஸ் போட்டு சுத்துறானுங்க காலேஜ்ல. அவனுக்கு தொடைய பாக்குறது தான் என் வேலையாங்கிறாங்க. நீ என்ன பாக்குற? நீ ஓகே ஸ்மூத்தா கன்ஃபியூஸ் பண்றாரு. இன்னொன்னு செப்பல் போட்டு வந்தா ஜட்ஜ் பண்ற ஊர் இது. இது வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணுவோம் செப்பல் போட்டு வரத. எனக்கு ஒரு வந்து ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரை நான் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 6 தடவை 5 தடவை மீட் பண்ணிருவேன். அந்த 6-5 தடவையும் அவர் வந்து ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, செப்பல் இதான் போட்டு வருவாரு. அது வந்து நிறைய எங்களுக்குள்ளாரே கூட பேசும்போது வந்து கலாச்சிருக்கோம். என்னடா இந்த ஆள் வந்து போட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஆனா அப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றது இன்னைக்கு தான் வந்து இவன் நட்சத்திரம் சொன்னதுக்கு அப்புறம் புரியும். செல்ஃப் ரியலைசேஷன் அடையாது நம்ம டெஞ்சி. ட்ரெஸ் கோட் நார்மலைஸ் பண்ண, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டு வாங்க. அதே மாதிரி ஹேர் ஸ்டைலும் ஹேர் கட் சொல்றேன். அதை வந்து டிசிப்ளின் கூட அசோசியேட் பண்ணாம. ஆமா அது இப்ப நான் சில கம்பெனிலாம் அப்ளை பண்ணும்போது பாக்குறேன். அதை வந்து ஆனா அவங்க வந்து பாக்குறாங்க என்ன சொல்றது, ஓகே நீங்க வந்து இல்ல எது போட்டிருந்தாலும் எது எப்படி இருந்தாலுமே பரவாயில்லன்ற மாதிரிலாம் மென்ஷன். அதுதான் இப்ப மாறுது, கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஆனா அப்படி பாக்குறோம். அதாவது நான் இது கம்பெனி அளவுக்கு போல, இந்த பூமர்களால் அதான் பூமர்ஸால் நடத்தப்பட்ட கம்பெனிலாம் அப்படி இல்ல. இப்படி முடிவெட்டி இருந்தாலே அவன் இப்படிதான். ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லைக் ஓகே ஒரு சின்ன எனக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரீ டைம்ல ஒர்க் பண்ணாலும் நான் கொஞ்சம் ஒர்க் தரணும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏதோ லைக் இந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க் அங்கே வந்து டேரக்டா என்ன ஃபேஸ் டு ஃபேஸே சொன்னாங்க. முடி தாடி இவ்வளோ இருக்கு. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எப்படி இருக்கும், எப்படி வரீங்களே. நான் அப்பதான் உட்காரேன்னு லைக் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கூட கேட்கல, எடுத்தோடனே ஃபேஸ் டு ஃபேஸ் அதான் சொன்னாங்க. முடி தாடியெல்லாம் எப்படி வரீங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு டேரக்டா கேட்டாங்க. என்னடா இன்னும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கலடா, எடுத்தனே இதை சொல்லிட்டீங்களா. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதுல மெயின்ல நீங்க வந்து உங்க முடியை எவ்வளவு கேர் பண்றீங்களோ அப்படிதான் வந்து நீங்க உங்களை கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதாவது அவங்க வந்து கட் பண்றது தான் பாத்துக்கிறதுன்ற மாதிரி அதை அசோசியேட் பண்ணிக்கிறாங்கல்ல. தெரியல, அதிக முடி வளர்த்தாதான் மெயின்டெனன்ஸ். இல்ல அது எல்லாம் இதுக்கு எல்லாமே சைல்ட்ஹுட் தான் காரணம். அதுதான் அவனை சொல்லி குறலன்ட்டு போனா எல்லாருக்கும் அதுதான் ஒரு கீ ஃபேக்டரா இருக்கு. அந்த ஜெனரேஷனல் கேப் அவன் இருக்கும் போது அவனோட அப்பா அம்மா அவனுக்கு கொடுத்த இதுவா இருக்கும். அப்படி பாஸ் ஆகும். அதேதான் நேஷனல் டிராமாஸ் தான்டா ஷேப் பண்ணணும் நம்மள. டேய் அப்பயே அவனுங்க 20s நார்மலா தான்டா இருந்திருக்கானுங்க. அத வளர்ந்து ஒரு 40s 50s அந்த வரைக்கும். ஏன் நம்ம ஜெனரேஷன்லயே வந்து இப்படி இருக்கிறாங்கல்ல. ஏன்டா இப்ப எங்க சித்தப்பா எங்க அப்பாலாம் அவங்க டைம்ல பங்க்லாம் வளர்த்துட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்கடா. இப்ப வந்துட்டு நீ முடிய நிறைய வளர்க்காத, தாடி நிறைய வைக்காதுன்னு சொல்லி நம்மள அட்வைஸ். அவங்களே அந்த டைம்ல அப்படிதான் இருந்திருக்காங்க. பங்க்லாம் வச்சுட்டு உதா இருக்கிறோம் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருந்தானுங்க. கையடிச்சிருக்கியா? கண்டுபிடிச்சிடறான். ஓ ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும்போது இன்னொன்னு எனக்கு தோணுச்சு. சொல்லு.
அதாவது இப்போ வந்து ஒருத்தனுக்கு வந்து பிரேக்கப் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். ஆ. அடுத்த நாளே அவன் வந்து மூவ் ஆன் ஆயிடுவான். இல்ல அடுத்த வாரமே அவன் மூவ் ஆன் ஆயிடுவான்னு எதிர்பார்க்கிறதே வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அப்படியா? ஆ. ஆமா. என்னடா என்னடா இன்னும் புலம்பிட்டு இருக்க? மூவ் ஆன் ஆவுடா. அப்படின்னு ஈஸியா அது சொல்லிட்டு போயிடுறாங்கல்ல. ஸோ ம். அதுக்கேத்த மாரி ஆமா. அந்த ஆப்போசிட் பெர்சனும் பிரிட்டெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் மூவ் ஆன் ஆயிட்டேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு. ஸோ அப்படி ம். இல்லாம அவனுக்கு ஒரு என்ன சொல்றது? டைம் பேஸ். அவனுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த ம். டைமுக்கு மேல அவன் ஓகே மூவ் ஆன் ஆயிடுவான் அப்படின்ட்டு. அது மூவ் ஆன்னு கூட சொல்ல முடியாது. மறந்துருவான். அந்த ம். எசன்ஸ் மறந்துருவான். அந்த ஃபீல். ஆமா. ம். ம். அதுக்கெல்லாம் மூவ் டைம் எடுக்கும்ன்றது வந்து ஆன்ன்றதே நார்மலைஸ் பண்ணணும். ஒரு மித்து. ம். மூவ் அப்படின்னு மூவ் கோட் ஆன் ஆகுறதே போடுவாங்க. மூவ் ஆன் ஒரு இஸ் மித்து தானே. பை நான் நட்சத்திரம். இது எனக்கும் இன்னொன்று ஆகுது. லைக் இந்த மூவ் ஆன் இது போது சில பேர் இருப்பாங்க. லைக் அப்போ ஒருவேளை அவன் சீக்கிரம் மூவ் ஆன் ஆயிட்டா உன்னோட உண்மையான லவ் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் வருது. அவன் வந்து சீக்கிரமா மூவ் ஆன் இல்ல. ஆமா. சீக்கிரமா நான் வந்து ஓகே அத வந்து எப்படி ஓகே அவங்க ரொம்ப பார்க்குறேன்னா சரி வந்து, ஓகே ஃபைன் ஒரு மைண்ட் கொண்டு வந்துட்டு சில பேர் சீக்கிரமா வந்து அதான் ஆ. இல்ல மறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கூட வந்து ஸ்டார்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணா இவென்ச்சுவலா மாறிடும்ன்ட்டு. அது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னொரு புது ஆளோட மைண்ட ஃபக் பண்ண போற நீ. புரியுதா? Actually நம்ம இன்னும் டோட்டலா மூவ் நீயே ஆனத இதுல விட இருந்தே இன்னொரு வெளில வரல. ரிலேஷன்ஷிப்ல போறது சேஃப். ஆ. அடுத்தவங்களோட அப்படி டைமையும், ஃபீலிங்ஸையும் எனக்கு இன்னொன்னு இருக்கு. இப்பதான் தோணுச்சு. ம். சொல்லு. அதாவது இப்ப வந்து கேஸ்ட் இத பத்தி பேசுறோம்ல. ம். இப்ப நம்ம டக்குன்னு வந்து இந்த இந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட் இந்த இது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு என்னடா அவன் கேஸ்ட் பத்தி பேசுறான், டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்டல் பார்வைக்கு வந்துருவாங்க. இப்போ வந்து ஆக்சுவலா இப்ப நான் வந்து ரிசர்வேஷன் டாபிக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஒருத்தன் வச்சுக்கோங்க. இந்த கேட்டகரிடா இவங்க இப்படி வராங்கடா அப்படின்னு நான் சொன்னேன்னா யாரா அவன் ஜாதி பத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்டா என் காலேஜ்ல என்ன பார்த்தானுங்கடா. ஆனா என் காலேஜ்ல எல்லாரும் ஆமா. ஆனா ஏன் அந்த பார்த்தவனுங்க அப்படி எல்லாருமே அவனுங்களுக்கு தான் அந்த மைண்ட் செட் அப்படி இருக்கானுங்க. லைக் வந்து நாங்க இந்த ஒரு அக்டோபர் 30 அந்த கேட்டகரி பாய்ஸ் தான் எல்லாரும். இதுவா சொல்றேன். அப்படிதான் இருக்கு. அதுதான் நான் என் காலேஜ்ல ஒண்ணு பாக்குறேன். அதோட இன்னொன்னு கூட இருக்கு. நான் வந்து இப்போ வந்து ஃபெமினிசம் டாபிக் உமன் ரைட்ஸ்ன்னு சொன்னா ஐ எம் ஓவர். நான் டெட்ரா இல்ல முடிச்சிருவானுங்க காலேஜ்ல. அத வந்து ரொம்ப டேபு. உமன் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லயே செகண்ட் இயர்லயே ஏதோ ஒரு டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஏதோ ஒரு டாபிக் வந்து எங்க இங்கிலீஷ் மேம் வந்து கொடுத்தாங்க, இதை பத்தி பேசுங்கன்ட்டு. நான் வந்து சரி எல்லா டாபிக்கும் இருந்துச்சு, உமன் ரைட்ஸ் இருந்துச்சு, சரி ஓகே பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் அதை பத்தி பேசுறேன். எல்லாரும் என்னடா அவன் அருவா போடுறான், என்னடா அவன் ஒரு மாதிரி சிம் பண்றான், சிம்பத்தி அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அது வந்து நம்ம நார்மலைஸ் ஏன்னா அது எல்லாருமே அதுக்காக யூஸ் பண்ண போய் கடைசியில ஒருத்தன் அதை பத்தி பேச வராங்க. அது எனக்கு அந்த சூடோ ஃபெமினிசமும் ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கு. ஆமா. அது வந்து ஓகே. அது அவன் பேசுறான், அதை பேசுறான், அவன் அப்படிதான் தப்பு. அவன் சூடோ ஃபெமினிசம்ன்றது கூட இல்லடா. லைக் எப்படி ஃபெமினிசம்னாலேன்ற மாதிரி பாக்குறாங்க, அது தப்பு. ஓகே இவன் ஃபெமினிசம் பேசுறான்டா இதுடா அப்படின்ற மாதிரி ஒரு கீழே பாக்குறானுங்கன்னு சொல்லுவான். அவனுக்கு அந்த ஃபெமினிசமோட ஒரு ப்ராப்பர் ஐடியாவே தெரியாம இருக்கானுங்கடா. அது அவேர்னஸ் ஃபெமினிசம் பத்தி பசங்க பேசினா வந்து என்ன சொல்றது, அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேயோ கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். புக் படிக்கிறது. திரும்ப சொல்ல டெஞ்சி. ஒரு ஃபெமினிசம் பத்தி அவங்களுக்கான பையன் உரிமை அவங்க பேசி அவங்களுக்கான உரிமை அவங்க பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா பேசக்கூடாது மீன்ஸ் அதை பத்தி அதுக்குன்னு அதை பத்தி வாயை திறக்காம இருந்தா எப்படி? அது கரெக்டா இருக்காதுல்ல. மெட்டீரியல் மேல் தான்டா பண்ணக்கூடாது. ஒரு ஒப்பீனியன் சொல்லலான்றேன். இல்லடா நீ பேசுறது டாபிக் இருக்கு, உனக்கு இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இல்லாம நான் ஜெனரலா சொல்றேன், கமெண்ட் செக்ஷன்ல வராங்கல்ல. ஆமா ஆமா அப்படி சொல்றேன். நீ சொல்லு. அதான் இப்ப எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சான்ஸ் இருந்தது. சரி எனக்கு அவங்கதான் இந்த டாபிக் பத்தி பேசணும்னு சொன்னாங்க, அதனால நான் அந்த டாபிக் பத்தி பேசினா அதுக்கே வந்து என்ன ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது எனக்கு என்ன ஒரு இதுனா, இப்ப நான் அதை பத்தி இப்ப பேசுறதுனால என்ன தப்பாயிடுச்சு இவங்களுக்கு, அதுதான் என்னுடைய ஒரு இதுவா இருந்துச்சு அந்த இடத்துல. யோசனை, ஒரு திங்கிங், அவ்வளவுதான்.
கரெக்ட் தான். லைக் அது நார்மலைஸ் பண்ண வேண்டிய இப்போ கேஸ்ட் பத்தி ஐ மீன் கேஸ்ட்ன்றது அது வந்து நீ வந்து அது ஒரு மேல கீழன்னு பார்க்கும்போது அது வந்து தவறான விஷயம். ஏன்னா லைக் எல்லாருமே வந்து கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் வச்சுதான் வரும். ஸோ அதை பத்தி ரிசர்வேஷன்ன்றது வந்து பேசிக் நாலேஜ் எல்லாருக்கும் இருக்க வேண்டியது. ஸோ ஆக்சுவலி ரிசர்வேஷனே நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதுவே நார்மலைஸ் பண்ணணும். லைக் நார்மலைஸ் பண்றத தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு அது புரியணும். ஸோ நம்ம வந்து நார்மலா அந்த ரிசர்வேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாலே ஓகே ஜாதி சப்போர்ட் பண்றவன்ற மாதிரி பகர்லாம் வந்து நார்மலைஸ் பண்ண விஷயம். அதே மாதிரி அந்த ஃபெமினிசம் அதெல்லாம் ஃபெமினிசம் பத்தி பேசினாலே இவன் ஒண்ணு விமனுக்கு சிம் பண்றவனா இருப்பான், இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபெமைன் டச் இருக்கிற மேல் அந்த மாதிரி பாக்குறதும் தப்புன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் நான் வந்து பேசுற போக்குல வந்து ரிசர்வேஷன்னாலே ஜாதி சப்போர்ட் பண்றன்றது நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான் சொல்லிட்டாரு. அதை அப்படி எடுத்துக்காதீங்க. சாரி கட் பண்றேன். என்ன சொன்னா மறுபடியும் சொல்லு. பேச்சு நேரத்துல வந்துட்டு எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணுமோ அதை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான்டா. அப்ப அது ஃபுல்லாவே எடுத்துடுறா. ஃபுல்லாவே எடுத்துரு. இல்ல இருக்கட்டும்டா. அப்படிலாம் நீ சும்மா பேசும்போது தப்பு பண்ணிட்டுன்றதெல்லாம் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிடலாம். அதுதான் அடுத்த ஒப்பீனியன். அவன் பையன் நம்ம பையன் போல வாப்பான்னு இழுத்துட்டேன். பாதியா கட் பண்ணி நானே போடுவேன் இன்ஸ்டால. அவ்வளவுதான். கீழே ஓகே, இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோயேன். ஒரு குரூப் ஒரு கவுண்ட்லாம் இல்ல, 3 to infinity, ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப வந்து குரூப்பா சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு ஒப்பீனியனோ ஒரு ஏதோ ஒன்று நீ அவங்க கூட க்ளோஸா இருக்குன்றப்ப ஏதாச்சும் ஒன்று தப்பா சொன்னா அது வந்து என்ன சொல்றது, உன்னை பத்தி ஐ மீன் பர்சனலா அபியூஸ் பண்றதோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் புலி பண்றதோ அப்படின்னு நடந்துச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி மேபி இவங்க வந்து என்ன ஃப்ரெண்டு இந்த கேங்ல இருந்து தூக்கிடுவாங்க, இல்லை நான் இவங்கள அந்த கேங்ல சில பேர் நல்லா இருப்பாங்க, சரி இவங்களையும் நம்ம லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு பயன்ட்டு பெருசா பேசாம விட்டுருவாங்க. புரியுதா? அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்குன்னு அவங்களே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, இல்ல இது வந்து நீங்க வந்து இப்படி பண்ணது தப்பு, இல்ல இப்படி பேசின ஒரு வாய்ஸ் அவுட் பண்றது வந்து ஒரு நார்மலைஸ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அந்த கான்சிக்வென்ஸ்லாம் யோசிக்காம இப்ப அவன் என் ஃப்ரெண்டா இருந்தானா நான் சொல்றது அவன் புரிஞ்சுப்பான். இப்ப ஏன் வந்து உண்மையிலுமே நான் அவனை வந்து ஒரு ஃப்ரெண்டா பாக்குறேன்னா அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான் நான் சொல்றத. நான் அப்படிதான் வந்து அவன் தெரியும். அப்படி புரிஞ்சுக்கலன்னு நீ அங்க இருக்கவே தேவையில்லைன்ற. தட்ஸ் நாட் பிளேஸ் ஃபார் யூன்ற மாதிரி. ஓகே ஓகே, இந்த ஜோக் ரெஃபரன்ஸ்க்காக வச்சு நான் எடிட் பண்ணாம இருக்கணும் இவ்வளவு. இத நார்மலைஸ் பண்ணுங்கடா முதல்ல. இங்கிலீஷ் அப்பா இங்கிலீஷ். ஓகே கம் ஆன், இதுக்கு ஏதாச்சும் மார்க் கருத்து இருக்கா? சொல்லு. இல்லடா அதான் இல்ல ஃபர்ஸ்ட் டோன் சொல்லி முடிக்கட்டும். அப்படியே இங்கிலீஷ் நம்ம பேசுறோம், அது வந்து இப்ப கிராமர் மிஸ்டேக் எல்லாம் பார்த்து லைக் இப்போ நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ற லாங்குவேஜ், நம்ம எல்லா லாங்குவேஜும் லேர்ன் பண்றதா. இது நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லேர்ன் பண்றோம், எல்லாராலையும் டக்குன்னு கிராஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ வந்து இப்ப வந்து சரி ஒரு கிராமர் லாங்குவேஜ் அவன் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சுனாலே அஸ் அ லாங்குவேஜா அது ஒரு வின்னு தான். அவன் புரிய வச்சானா போதும். அதுக்குள்ள ரொம்ப கிராமர் பாக்குறது, ரொம்ப அதை வச்சு இங்கிலீஷ் தெரியலடா அப்படி பேசுறான்டா அந்த மாதிரி சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அதை வந்து நார்மலைஸ் பண்ணணும். அது உனக்கு as long as அது புரிஞ்சுட்டா போதும். இது ஆனா எல்லா இடத்துலயும் தகாது இல்ல. இல்ல லைக் அதை நான் இப்போ சொல்றேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நீ வந்து கிராமர் மிஸ்டேக் பண்றத நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு அது எப்படின்னா அவனை புள்ளி பண்ணாம அவனை ஹர்ட் பண்ணாம பாயிண்ட் அவுட் பண்ணி லைக் இல்லடா இது இப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லணும்ன்றது அவனுக்கும் சப்போர்ட்டிவா சொல்லிட்டு ஓகே ஓகேடா நான் கத்துக்கிறேன்ட்டு அந்த மாதிரி. ஏன்னா லைக் இப்போ வந்து நீ சொல்ற மாதிரி கிராமர் கத்துக்கிட்டா இல்ல நீ சொன்னா புரிஞ்சுட்டா அவன் தப்பா பேசினா அவன் கடைசி இருக்கும் அவன் வந்து அந்த லாங்குவேஜ்ல வளர போறதுல ஓகே நான் அவன் சொன்னது புரிஞ்சு இதுக்கு மேல எடுக்கின்ற மாதிரி அவன் அந்த லாங்குவேஜ்ல இருந்து வேணா இங்கிலீஷ்ன்றது
ஃபேக்ட் என்னன்னா அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். நம்ம எங்க போனாலுமே அது வந்து பெர்ஃபெக்டா இருந்தா நமக்கு வந்து ஒரு கீ தான். நம்ம ஜாப் போனாலுமே இல்ல ஜாப் மேல வளர்ந்தாலுமே அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பார்க்கும்போது அதுல நம்ம பில்ட் பண்ணா ஸ்ட்ராங்கா இருப்போம். ஸோ அது வந்து புள்ளி பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான். லைக் அவன் தப்பா பேசினா அவனை அஃபண்ட் பண்ணாம, இல்லடா இது இப்படி இல்ல இந்த மாதிரி இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம நார்மலா ட்ரோல் பண்றது வேற. பட் ஓப்பன் ஆகும்போது அவனை அஃபண்ட் பண்ணாம, இல்லடா லைக் இது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஓகே ஃபைன் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி சொன்னா அது ஒரு ஹெல்த்தி இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுதான் லைக் அதான் அது நீ என்ன டோட்டலாவே அது சொல்றேன்னா நார்மல். நான் வந்து இந்த ஸ்டாண்ட் தான். எனக்கு வந்து as long as மீனிங் இல்ல புரிஞ்சிருச்சுன்னா நீ வந்து அது உன் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் மோசமா கூட இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணும்போது ஓகேடா. அதுதான் சொல்றேன். நீ ஒரு என்ன சொல்றது, இங்க விட்டுரு. இப்ப நீ விட்டு நார்த்தோ இல்ல இந்தியா விட்டு வெளியே போனாலுமே நீ ஒழுங்கா கம்யூனிகேட் பண்றது அவனுக்கு புரியணும்ல. அதுக்கு நீ ஏதாவது ட்ரை பண்ணணும்ல. நீ அதான் நான் சும்மா சொல்றேன். லைக் இப்பெல்லாம் இல்ல, நான் அதான்டா ஆம். இப்ப மீனிங் ம். நான் சொல்ல மீனிங் அவனுக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு நான் இல்லடா மீனிங் அவனுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வில் வந்து அதுக்கு வில் நாம ஒரு சிச்சுவேஷன் இங்கிலீஷ் தானே. ரோம்ல டா ஆ போட்டு ஒரு மாதிரி இந்தியால. இல்ல இப்ப இல்லையா அது சொல்றது. இதை விட்டு வெளியே போயிட்டா அவங்களுக்கு புரியாது. நீ நீ இப்ப இங்க பேசுறது எனக்கு புரியும், அவங்களுக்கு புரியாதுன்றேன். அந்த டைம் வந்து நீ தான் எஃபர்ட் போட்டு கத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை நீ வந்து தவிர்க்க முடியாது அந்த இடத்த. ஆனாலும் இதுல இருக்கவனுக்கு என்ன மேட்டர்ன்னு தெரிஞ்சா போதும்டா. இப்ப நீ ஒரு புரியல. கஸ்டமரோ கிளைண்ட் கிட்ட பேசுறனா தான் உனக்கு தெளிவா பேசணும்னு அர்த்தம். இப்ப நீ வேலை செய்யறனா உனக்கு எதிரில் இருக்கவங்க என்ன மேட்டர்ன்னு தெரிஞ்சா போதும். ஏன்னா நான் இங்க பர்சனலா பாத்துருக்கேன், பெரிய பெரிய வேலையில இருக்கவங்களே பெர்ஃபெக்டாலாம் பேச மாட்டாங்க, புரோக்கன் இங்கிலீஷ் மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா அந்த பெரிய பெரிய உள்ளார பொசிஷன்ல இருப்பாங்க. அந்த வேலைக்குள்ள போறதுக்குமே இன்டர்வியூன்னு ஒண்ணு வைக்கிறாங்களே, அங்கேயே இல்ல முடிச்சு அப்பயே விட்டுருவாங்க. அந்த இங்கிலீஷ் வச்சு தானே பாஸ் ஆகி போறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தானே போறாங்க. எல்லா கம்பெனியும் அப்படி இருக்காதுல்ல. எல்லா கம்பெனியும் அதுல இல்லடா most நீ நீ வந்து சொல்ற அது 1 in 100 அந்த மாதிரி. பர்சன்டேஜ் கம்மி இப்ப நான் வந்து சும்மா வந்து கலாய்க்கலாம் சொல்லல. இப்ப வந்து இவன் சொன்னான்ல, நட்சத்திரம் வந்து பேசிட்டு இருக்கும்போது தட்ஸ் ஒன்லி ஜாப்னான்ல. இப்ப அதுல என்ன எதுவுமே கன்வே ஆகல. அவன் அவன் சொல்ல வந்த ஒரு ஃபீல் வேற. அவன் வந்து வேற ஒரு மீம் டெம்ப்ளேட் சொல்ல வந்தான். ஆனா அது ஒழுங்கா அப்படி கன்வே ஆகல. இவ்வளோ பேடா இருந்துச்சுன்னா மேபி அதாவது நான் அது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நம்ம மதர் டங் அது அதை வந்து நம்ம டக்குன்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியும். இங்கிலீஷ்ன்றது ஒரு செகண்டரி லாங்குவேஜ், ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ். அதுல டக்கு நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நமக்கு டைம் வேணும்ன்ற அந்த இடத்துல அந்த டைம் வேணும்ன்ற பட்சத்துல அந்த இப்போ இடத்துல நான் என் மீனிங் புரிய வச்சிட்டனாலே எனக்கு வில்லன் வந்து என்னுடைய ஸ்டாண்ட். எஜுகேஷன் சிஸ்டம் தப்பு. என்ன சொல்றாங்கன்னா பட் நீ வந்து வளரணும்ன்ற லைக் நம்ம அப்படியே அந்த போனா அப்போ ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதுல்ல. ஓகே ஒரு நான் இப்போதைக்கு இப்படி இருக்கேன், பட் ஒரு நான் பபுள்லே upcoming மாட்டிப்ப. yearsல நான் வளர்ந்துடணும். அதான் ஒரு பபுள்லே மாட்டிப்ப நீ. இப்போ அப்புறம் இது நீ போதும் சொன்ன எனக்கு பாரு அந்த அப்படின்ற மாதிரி. டைம், நீ அந்த இல்ல டைம் இப்ப சொன்னல. இப்ப நான் வந்து growth ஸ்டேஜ்ல எனக்கு அது வேணும்ன்ற பட்சத்துல நான் அதை நோக்கி போறேன். இல்லைன்ற பட்சத்துல நான் இங்க நார்மல் பேசிக் கான்வர்சேஷனுக்கு எனக்கு இது அது போதுன்ற உனக்கு பட்சத்துல இல்லன்ற நான் ஸ்டேஜ்க்கே நினைக்கிறேன். போ, அப்படி இல்லன்ற சொல்றேன். ஸ்டேஜ் உனக்கு வராது. அது நீ வந்து என்னதான் எந்த ஃபீல்டு வேணா எடுக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன்ன்றது வேற லாங்குவேஜ் இல்லாம இங்கிலீஷ் வந்து அப்போ mandatory இப்ப tool ஆ நான் இருக்கு. சொல்றத வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணாதான் இது மாறும். சோ வந்து அப்ப யாரும் மாற போறது இல்ல. சோ வேஸ்ட் தான். துப்பாக்கி வேலை செய்யற பார்த்திபன். ஒத்துக்க மாட்டானுங்க ப்ரோ. சரி ஓகே. இது வந்து ஓகே. எனக்கு என்னன்னா நம்மளோட தமிழே நம்ம ஒழுங்கா படிச்சுன்னு புரிஞ்சுக்க முடியல. நம்ம சின்ன வயசுல இருந்து பேசியே டக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இது பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற ஒரு இதுதான். டக்குன்னு பார்க்காதன்ற சின்ன வயசுல இருந்து ஒழுங்கா சொல்லி தரல நமக்கு. இதெல்லாம் அங்கதான் போய் முடியும். சைல்ட்ஹுட் எஜுகேஷன் சிஸ்டம். சைல்ட்ஹுட் தான். அந்த சைல்ட்ஹுட்மே டிட்டர்மைன் பண்றவனோட எஜுகேஷன் சிஸ்டம் தானே. அதான் அடுத்து படிப்பாங்க. டேய் நீ போய் தூங்குடா. இப்படி போய் தூங்குடா. சொல்றோம் போயிடுச்சுடா. ஒரு 2 to 3 months முன்னாடி கூட தெரில, ஸ்பெசிஃபிக்கா தெரில. ஆனா இந்த இதெல்லாம் வந்துச்சுல்ல. இது என் ஒப்பீனியன் என்னன்னா, ஹேட்டிங் டாக்ஸ் வந்து நார்மலைஸ் பண்ணும். கரெக்ட். புரியுது.
இததான் சொல்ல வந்தேன். ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் சொல்லிட்டு அப்புறமா சொல்றேன் பாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அப்பதான் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் அப்பதான் புதுசா கேட்குறேன். நாயெல்லாம் என்ன சொல்றது, நிறைய பேரோட வாழ்க்கை விளையாடி இருக்கு. லைக் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கு தனியா போகும்போது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது எல்லாமே வந்து நாய்னா எதுவும் பண்ணாது. நம்ம வந்து அத வந்து உத்து பார்த்தா தான் அது நம்மள ஏதாச்சும் பண்ணும். அப்படி இப்படின்னுவாங்க. நீ கை தொடு எதுவுமே பண்ணாது. டாக்ன்னு இல்ல. எந்த அனிமலா இருந்தாலுமே. அதுவும் பெட்டு. சரியா? உனக்கு மேபி நல்லவனா இருக்கலாம். எனக்கு எப்படி தெரியும்? நான் அது கூட வளரலல்ல. பெட்டுன்றத தாண்டி ஸ்ட்ரே டாக்ஸ். அப்படியே ஆட் பண்ணுங்கடா. கரெக்டா கரெக்ட் 100% அக்ரி. இல்ல அதுல பர்சனலா ஏதாச்சும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு எனக்கு கேக்குறேன். இப்ப வரைக்கும் நாய் பயம் இருக்குடா. நாய் எனக்கு குலைச்சாலே நான் நாய் மேல ஓடிடுவேன்டா. பயம்ன்றதால நாய் மேல ஒரு வெறுப்பு எனக்கு இப்பல இருந்து இருக்குடா. எனக்கு வெறுப்பு இல்ல, பயம். நான் குலைச்சா ஓடிடுவேன் நான். எனக்கு நாய் அன்பிரடிக்டபிள் மேல ஏன் நேச்சர் வெறுப்புனா நான் மாட்டுக்கு போவேன்டா. இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ஏன் நாய் மேல பயம் வந்துச்சுன்னா, நானும் எங்க அப்பாவும் வண்டியில போயிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் சின்ன வயசுல. நான் வந்து அது ஒரு நைட் நேரம் 8 மணி ரொம்ப கும் இருட்டு வண்டியில வந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நாயை கிராஸ் பண்ணும்போது தும்பிட்டேன். எப்படியா வந்து என்ன நினைச்சதுன்னு தெரியல. குழந்தை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. பொம்பளை நாயை எப்படி கண்டுபிடிச்சு? சரி சொல்லு. சரி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. எங்க அப்பா குலைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது திட்ட ஆரம்பிச்சிட்டாருன்றா. அப்பா ஐஷோ ஸ்பீட் ஆயிட்டாரு நினைச்சேன். அதான் உடனே தலக்க என்ன பண்ணாரு, ஒரு சைடு ஃபுல்லா ஆக்சிலேட்டர் திருவுறாரு. ஓகேவா? அவரு பயன்ட்டாரு நைட்டுன்றோடனே. இன்னொரு பக்கம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் என் அந்த அவர் லெஃப்ட் கையால என் தொடைய டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. என்னடா பொண்ணு அடிக்கிறாரு ஒரு கையில திருவிக்கிட்டு. தும்புன ஒரு குட்டமாடி முண்டன் நான் அந்த நாயை பாக்குறேன். அது என்ன மேட்டர்னா, சொல்லு நைட்ல என் நாயே அப்படிதான். எந்த சத்தம் கேட்டாலும் பயந்துட்டு குலைச்சிடும். நான் அப்படிதான் வருவேன் நைட்டு. கதவை திறக்கலாம் தான் என்ன பார்த்தா குலைக்கும். அப்புறம் உள்ள போய் லைட் ஆன் பண்ணி கொஞ்ச உடனே தான் கண்டுபிடிக்கும் நான். அதுதான் சொல்றேன். தப்பு ப்ரோ, என்னன்னு தெரியாம கொலைக்காதீங்க ப்ரோன்னு தான் சொல்றேன். டாக்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள்டா. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நீ இப்போ வந்து உன் நாயை வந்து நீ வந்து செயின் போட்டு இல்ல மூடி வச்சிருப்பியா? இல்லடா, வீட்டுல அப்படியே கேட் யாராச்சும் வந்தா லைக் கேட் என்ன சொல்றது, வெளியே விடாம சொல்றேன். நைட் வீட்டுக்குள்ளதான் வச்சிருப்பான். எப்படியாம அவனுங்க தெரியும் அந்த நாய் வந்து எல்லாரையும் தோர்த்துது, கடிக்க வருது, தீண்டும். அது ஒரு சாடிஸ்ட் மைண்ட் செட் தான் நான் நினைக்கிறேன். வா, அவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் ஒரு round அடி. அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஏரியா இருக்கு பூட்டுற மாதிரி, அது காலியா கிடக்கும். ஏன்னா வீட்டை ப்ரொடெக்ட் பண்றாராம் அவரு. பக்கத்து இல்ல என் வீடுறா, நான் அவங்க தானே போனேன், என் வீட்டுக்காச்சும் என்ன போடுறா அப்படின்னு தான் இருக்கும். இல்ல அதே மாதிரி இப்போ டெஞ்சி சொன்ன மாதிரி லைக் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து நாய் தானே. அது லைக் மோஸ்டா அது சொல்றவன் எல்லாமே வந்து எலிட் கிளாஸா இந்த மோஸ்டா இந்த ரோடு இந்த வாக் யூஸ் பண்ணாதவன் நான் பார்த்த வரைக்குமே அந்த கிளாஸ்ல இருக்க வந்து அவனுக்கு வந்து அந்த மோஸ்டா நம்ம மாதிரியெல்லாம் ஒரு நைட் டிராவல்ல இருக்கும் போதோ இல்ல வந்து இந்த ரோட்ல 2 வீலர்ஸ் இருக்கும்போது நம்ம தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். அது அவன் மோஸ்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டான் அது. சோ அதனாலதான் அவனுக்கு அந்த இது இருக்குன்னு நினைக்கிறான். அவன் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாம வந்து சும்மா அவன் வந்து ஒரு பெரிய ஃபாரின் பிரீட் நாய் வந்து ஒரு ஏசில வந்து வளர்த்து வச்சிருப்பான் பங்களால. அவனுக்கு அது தெரியாது கண்டிப்பா. இந்த நியானால நிறைய முகங்கள் வெளியே வந்துச்சு, இப்படி இருக்காங்களா மனுஷங்கன்ட்டு. இந்த ஐயோ அது செம்ம ஃபன் எபிசோடு, யாராச்சும் போய் பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும் அந்த எபிசோடு. அங்க ஒருத்தன் குழந்தை இறந்துட்டுன்னு, இதே ஒரு நாயா இருந்தா எனக்கு அப்படிதான் இருக்கணும் ஆப்போசிட்ல. அது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணது எப்படிலாம் இருக்கானுங்க, இப்படி இருக்கானுங்கன்னு பாக்குறேன். நான் உண்மையிலே ஆச்சரியமா பாக்குறேன். நீ அந்த இன்ஸ்டாலே பாக்கலாம்டா, அந்த மாதிரி பேசுறாங்க, நம்பவே முடியாது. நான் அனிமல் ஆக்டிவிஸ்ட்னு வந்துட்டா இவங்க இப்படிதான் பேசுவாங்க விட்டுருவேன். ஆனா நார்மலா நம்ம கூட இருக்கிறவங்களே இப்படி பேசுறாங்கன்றப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம். அந்த டைம்ல இந்த டாபிக் ட்ரெண்டா போயிட்டு இருந்த டைம்ல சம்பந்த போன்ல அட்டென்ஷனுக்காக ஸ்டோரி போட்டிருந்தானடா.
நம்ம நிறைய பேர் ஸ்டோரி ஸ்பேம் பண்ணியிருந்தாங்க. ஆமா. 4 நாளைக்கு பண்ணிட்டு வர மாதிரி. சேவ் டாக்ஸ் என்னமோ போட்டுட்டு இருந்தானுங்க. அதான் அந்த நாய் கண்ணுல தண்ணி வர மாதிரி 4 போட்டு வச்சு போட்டாங்கடா நம்ம தெரிஞ்சவங்களுக்குள்ளேயே செலிபிரிட்டி தான் இருந்தாங்க. அந்த ராலியில நிறைய பேர் செலிபிரிட்டி போட்டாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஏன்டா கபீரை சஸ்பெக்ட் பண்றீங்க? இல்லடா வீட்லாம் இல்லடா. போர் அடிக்குது என்றால் வேற ஏதாவது பண்ணுங்க, என்ன பிடிச்சி நோண்டிட்டு இருக்கீங்க. சரியாதான். ஏன்னா இது ஒரு ஃபன்னா சொன்னாலும் ஒரு சீரியஸாவும் முடியுது. இந்த குழந்தைய வந்து இப்படி பண்றது நாயெல்லாம். குழந்தை லைக் நிறைய பேருக்கு எல்லா ஸ்ட்ரே அனிமல்ஸ், எந்த ஸ்ட்ரே அனிமல்ஸும் நம்ப முடியாதுடா. மாடு, கரெக்ட். நாய், பூனை எல்லாம் தான். நீ வளர்க்குறியா உன் வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்க, அவ்வளவுதான். நீ பெத்து வளர்த்துறது எங்க அம்மா எப்ப என்ன பண்றேன்னு தெரியும். டேய் 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 எப்படா தூங்குடா. தூங்குடா. உரிமை எடுத்துக்கிறான்டா. அதான் டேய் 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 போடா தூங்குடா போடா. டாய். சும்மா கலச்சிட்டு இருக்கான். இன்னொன்னு வந்து தோணும், வெளில எங்கேயாச்சும் போகும்போது பஸ்ல எல்லாம் உட்காந்துட்டு இருந்தா இந்த மாதிரி வந்து கேட்பாங்கல்ல காசு கொடுங்கன்ட்டு. ஆமா. அவங்களுக்கு வந்து சில டைம் எனக்கு கொடுக்கவே தோணாது. ஏன் ஏன் வந்து அப்படி கொடுக்காம இருக்கிறது வந்து நார்மலைஸ் பண்ணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இல்லை. இப்போ கை இருக்கு, கால் இருக்கு, அவங்களால வந்து ஒரு வேலையில போய் சேர முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனா என்கிட்ட வந்து காசு கேக்குறீங்க. நான் வந்து நான் இப்ப இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட நான் எனக்கு சம்பாதிக்க கூட இல்லை. என்கிட்ட இருக்கிறது பஸ் டிக்கெட் மட்டும்தான். என்கிட்ட வந்துட்டு காசு கொடுக்கலனா நான் பார்த்துருக்கேன். நான் என் முன்னாடி சீட்டுக்காரர் வந்து ஒருத்தர் இருந்தாரு. அவரு லைனா ஒருத்தவங்க கேட்டே வந்தாங்க பஸ்ல, அப்படியே தட்டிட்டு அந்த ஆக்டிவிட்டி வராது. அப்போ இப்ப அவரு முன்னாடி இருக்கிறவரு ஒரு என்ன பண்ணாரு, பர்ஸ்ல இருந்து நிறைய நோட் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு 2 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு அந்த அவங்க கிட்ட. அந்த 2 ரூபாய் எடுத்து மண்டையில அடிச்சுது அந்த அக்கா. நான் ஏன்ச்சு போயிட்டேன். ஜன்னல்ல இருந்து அப்படியே சிம்சன் மாதிரி அப்படியே நவுறேன். சத்தியமாடா. இப்ப ஏன் கேளு, அவன்கிட்ட 2 ரூபாய் இருக்கு, என்கிட்ட அது கூட இல்ல. ஏதாவது திட்டி விட்டுருவாங்கன்னு பயத்துல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சாங்க? அவர் வந்து வயசானவர் திட்டினாரு, அந்த அம்மா வந்து என்ன விட்டாங்க. திட்டினாரு மீன்ஸ் அவர் வந்து அவரே இன்ட்ரோவர்ட் போல. ஆமா அப்படின்னு நினைச்சாரு, அப்படியே உட்காந்துட்டாரு ரஜினி மாதிரி. அதெல்லாம் அதான் லைக் இந்த ரீலே இருக்கும்ல இன்ஸ்டால, லைக் உனக்கும் வித்தியாசம் இல்ல, நீ நல்ல ட்ரெஸ் போடலாம், நான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன், அவ்வளோ வித்தியாசம்ன்ற மாதிரி தான். என்கிட்டயும் இருக்காது. எனக்கு தேவையானது வீட்டுக்கு போறதுக்குள்ள முடிஞ்சிடும் அந்த காசு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் இருக்கும்ன்ற மாதிரி. அதுதானா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன்ல போட்டு விட்டுருது அந்த மாதிரி. இவங்க வந்து சரி, நான் கேட்குறேன், எந்த சுச்சுவேஷன்ல நீங்க காசு கொடுப்பீங்க? இவங்க வந்து இப்படி இருந்தாங்கன்னா நான் கொடுப்பேன். என்னப்பா இருந்துச்சுன்னா அதே மாதிரி அவங்க பார்க்க நமக்கே தெரியும், லைக் ஏதாவது ஒரு டிசேபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி என்கிட்ட என்னப்பா இருந்தா, லைக் நான் வீட்டுக்கு போற தாண்டி என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சுன்னா. அதுவும் மெயினா சின்ன பசங்கலாம் வரப்ப எனக்கு தெரிய சீன்லாம் ஞாபகம் வந்துடும். இவனுக்குலாம் ஒருத்தன் ஓனர் இருப்பான், எப்படியும் எங்கேயா இருப்பான். இப்ப கணக்கு இருக்கா, நான் மேக்ஸ்ல வீக்கா அப்படின்னு கேட்பான் என்கிட்ட. கம்மனே. அதான் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருது. நம்ம இப்ப இவங்களுக்கு கொடுக்குறோமா, இப்ப கொடுத்தா வந்து என்ன சொல்றது, இது எப்படியும் அவங்க எடுத்துட்டு போய் இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க ஒரு பயத்துல. நம்ம இப்ப அதுக்கு ஒரு இதுவா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். நானா சில டைம் வந்து ஃபுட்டு தான் கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் இந்த மாதிரி. அது நல்லது. அதுதான் நான் வந்து இப்படி நல்லதுன்ற. நான் இப்ப வந்து ஒரு இடத்துல போய் ஃபுட் கொடுப்பேன், ஓகேவா? சொல்றேன் கேளு. லாக்டவுன் டைம் இது. நான் வந்து
எங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கொடு அப்படி வெளில போயிட்டு அப்படின்ட்டு. நான் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு போகிறேன். ஒரு 6-8 பசங்க வராங்க, சின்ன பசங்க. 6-8 பசங்க வராங்க. நான் என்கிட்ட வந்து 10 இருக்கு. இப்போ நான் 6 கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு போகிறேன். அவங்க வந்து அப்படியே என் கையிலேருந்து பிடுங்கிட்டு ஓடுறாங்க. ஓகேவா? ஓடிட்டு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு ஆன்ட்டி மாதிரி. அவங்க அந்த பசங்களை போட்டு அடிச்சு சாப்பாடு வாங்குறாங்க அவங்க கிட்ட இருந்து. ஏன்டா இங்கேயுமாடா இப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நான் எப்படி தான் வந்து கொடுக்குறது அப்படின்ட்டு நான் கொடுக்குறத நிப்பாட்டிட்டேன் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மக்கிட்ட இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. இப்போ ஒரு 3 தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னா ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 2 பேரை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் கொடுக்குறதே அந்த மாதிரி கொடுக்குறதே வந்து நிப்பாட்டியாச்சு. நான் சொல்லிட்டேன் வீட்டில் என்னால் முடியலன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுக்காம இருக்க கூட நார்மலைஸ் பண்ணுங்கன்றேன். இவங்களுக்கு இல்லை, லைக் நான் சொன்னேன்ல, கை கால் இதுவும் அவங்களால முடியும். பட் ஆல்சோ இந்த மாதிரி சின்ன பசங்க இருந்தால் உங்களால் முடிஞ்சா, லைக் நீ வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சா வந்து அவங்கள ஹெல்ப் பண்ண பாருங்க, அவ்வளோ. எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுனா, ஒருவேளை அவங்க ஒரு ஜென்யூனாவே, அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஊருக்கு பஸ் பர்ஸ் தொலைஞ்சிட்டு ஜென்யூன் நினைக்கிறியாடா? நம்ப மாட்டாங்கன்றான். ஒரு 100 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காச்சும் இது நடக்காது. எத்தனை பேர் அந்த மாதிரி வந்து ஒரு கேவலமா ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க. அதாவது மச்சான், எனக்கு இங்க பாருடா, நான் வந்து நான் இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு என்னன்னா, இப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கறது தான் வந்து, அது எப்படி சொல்றது, இருக்கலே ஒரு கஷ்டமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஹெல்ப் கேட்கும் போது ஒண்ணு, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கறது நான் ஒண்ணும் இல்லை. நார்மலா ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கறாங்கல்ல, அது வந்து நீ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது பண்ணிட்டு ஒரு கேட்கற நிலைமை தான். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அதுதான் நான் யோசிப்பேன். சரி, ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அதுதான் அதுக்குதான் இந்த மாதிரி ஜென்யூனா இருக்காங்கன்னா, நானும் ஒரு அண்ணனும் ஒருத்தர் ஆதார் கார்டு போட்டோலாம் அனுப்புனாருன்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து நான் அந்த மாதிரி கொடுக்கலன்னா நீங்க வந்து என்ன இதான் ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்தாரு. சிவாஜி படம் மாதிரி இதெல்லாம் எடுத்து காட்டினாரு. அப்படி சில பேர் வந்து ஜென்யூனா தான் இருப்பாங்க கேட்கறது. ஆதார் கார்டுமே வச்சு ஸ்கேம் பண்றானு. இருக்க சொல்றான். பேசினாலே பண்ணாடே, அவன் என்னடா ஒப்பீனியனே சொன்னா வாய திறந்தானே சொல்லிட்டேன்டா, விடுறா. அவனுக்கு என் கூட எல்லாம் அவன் பாடுற எப்படி பேசுறான். சரி, ஆனா நான் எடுத்துக்கிறேன், டேக் பேக் பண்ணிக்கிறேன். நீ தூங்கிடுறா கம்முன்னு, நீ இப்படி பேசுற. அங்க பாறேன். தவறான. சரி, ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தா? அதான் ஆதார் கார்டு எல்லாம் காட்டி இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியும் இருக்காங்க. இது எப்படி வந்து எடுத்துக்கணும்னா தெரில. பெட்டர்ன்ற வேற எவனா இருப்பான்டா, இல்லன்னா விட்டுரு. அந்த இவன் மெய்யழகன் படம் டைரக்டர் சொல்லுவான் தெரியுமா, இருக்கட்டும் ஏமாந்துட்டு போங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம கிட்ட நிறைய இருக்கு, கொடுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவான்டா. நிறைய இருந்துச்சுன்னா. ஆமா, ஆனா இல்ல அந்த மாதிரி நான் யோசிப்பேன், நம்மளும் கொடுக்கலாமான்ட்டு. ஆனா கிட்ட வந்து கேட்டாங்கன்னா இல்ல என்கிட்ட காசு இல்லைன்னு தான் சொல்றேன். அதுக்கு அதான் இப்போ ஃபேஷன்ன்றது நிறைய பேர்ன்றது இந்த பிராண்டட் கிளாத்ஸ், லக்ஸுரி ஐட்டம்ஸ், இந்த லாவிஷான்றதை தாண்டி நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில ஃபேஷன் பற்றி நிறைய ட்ரெஸ் பார்க்கறத தாண்டி சும்மா எப்படி வந்துச்சு ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது ஒன்னேன்னா, ஃபேஷன்ன்றது அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தாண்டி நீ தான் ஃபேஷன்ன்றது. லைக் உனக்கு கம்ஃபர்ட் இப்போ வந்து என்ன போடுறியோ, நீ பிராண்டடாக இல்லாமல். ஏன்னா இப்போ வந்து த்ரிஃப்டிங்லாம் கூட நிறைய வளர ஆரம்பிச்சு. இப்போ த்ரிஃப்டிங்லாம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்ற போது, ஸோ ஃபேஷன்ன்றது பிராண்டட் போட்டு அந்த லோகோ தெரியுது இல்லை. ஃபேஷன்ன்றது இதுதான், எல்லாருக்கும் ஒரு ஃபேஷன் இருக்கு. இப்போ ஒருத்தனுங்கன்னா ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன் அதை வச்சே அவன் ஃபேஷன் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு ஒரு டிஷர்ட் ஜீன் தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தான், அதுலேயே வேற ஒரு டிஷர்ட் ஜீன் டெய்லி வேற போட்டு அதுதான் அவனோட ஃபேஷன். இன்னொருத்தனுக்கு வந்து அவனுக்கு வந்து டிஷர்ட்டே செட் ஆகுது, ஷர்ட் பேண்ட் மட்டும் தான், அந்த லுக் தான். ஸோ அதுதான் ஃபேஷன். ஸோ
அப்படி இருக்கும்போது அந்த பிராண்டட் தான் போட்டாதான் ஃபேஷன்ன்றது. ஸோ அப்படி இல்லாம like ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணாலுமே அவனுக்கு கம்ஃபர்டபுள்னா அது அவனோட ஃபேஷன். ஸோ அது வந்து நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே ம். சப்ஜெக்டிவ் தான்டா, அவ்வளவுதான்டா. அதான் எல்லாமே எனக்கும் இதுல என்னோட கருத்து என்னன்னா வந்து இவன் இதை தான் போடணும், இவன் இதை போடக்கூடாது, இப்படி இருக்கவன் இப்படிதான் போடணுங்கிறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. இப்ப ஃபேஷன் ஃபார் இந்த சைஸ்ல பிளஸ் சைஸ் ஃபேஷனு அது அவன் இஷ்டம்டா. இப்ப அவன் தோணுச்சுன்னா அவன் போல போடலாம், பிளேசர் போடலாம், என்ன வேணா போடலாம். புரியல. அவனுக்கு ப்ளஸ் பிடிச்சதா சைஸ் பிளஸ் சைஸ்னா இப்ப குண்டா இருக்கிறவன் இதை தான் போடணும்னு சில பேர் வீடியோ போடுறானுங்க. அப்படியா? அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் மெயின் ரீசன். இல்ல அதுதான் இப்ப ஒரு பாக்ஸ்குள்ள ஏன் அடைக்கணும்? அவனுக்கு தோன்றதை இப்ப ஃபேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஸ் அவனுக்கு தோன்றதை எக்ஸ்பிரஸ் பண்றது, அவனுக்கு பர்சனல் ஸ்டைலுங்கிறதே ஒரு தனி விஷயம். அவனுக்கு தோன்றதை போடுறது, அந்த இடத்துல வந்து நீ இதைதான் போடணும்ட்டு அவன் ஒரு கட்டத்துக்குள்ள அடைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதேதான் இந்த இது இன்ஸ்டா இன்ஃபுளுசர்லாம் டார்க் டோனுக்கு இந்த ஷர்ட் போடுங்க, இந்த பேண்ட் போடுங்க, குண்டா தான் இந்த பேண்ட் போடுங்க அப்படின்னு ப்ரோமோட் பண்றது இதெல்லாம் மெயின் ரீசன். ஆனா இப்போ தமிழ்ல பார்த்தனா அது மாறுது நிறைய. இப்போ த கோட்லாம் ஷவுட் அவுட் டு த கோட் அவர்லாம் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய நார்மலைஸ் பண்றாங்க. இன்னும் அது நிறைய பண்ணணும். நான் ரீசெண்டா வந்து தௌஃபிக்னு ஒருத்தர் இருக்கான். ஆக்சுவலி அவன் ரொம்ப சின்ன, ரொம்ப யங். அவனோட கண்டென்ட் ஆக்சுவலி ரொம்ப ஆமா பாக்க அப்படிதான் இருப்பான். அவனோட கண்டென்ட் சூப்பரா இருக்கும். லைக் ஃபேஷனா வந்து ட்ரெஸ் ரெக்கமெண்டேஷன் தாண்டி என்னெல்லாம் அந்த இன்செக்யூரிட்டிஸ் அதை நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயம், இவங்க எப்படிதான் போகணுன்ற தாண்டி அந்த ஹிஸ்ட்ரிலாம் சூப்பரா இருக்கும் அவனோட கண்டென்ட். தௌஃபிக் பக்கா இன்ஃப்ளூயன்சர், சூப்பரா இருக்கும் அவன் கண்டென்ட். அதோட என்னன்னா இப்ப என்ன சொல்றது, மென் வந்து நிறைய ஜுவல்லரி எல்லாம் வியர் பண்ணா வந்து என்னடா பொண்ணு மாதிரி போட்டிருக்க அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. ஆனா இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்னடா இப்பெல்லாம் பேசுறாங்கன்னா, இப்ப ராஜாலாம் எடுத்துக்கிட்டா கை ஃபுல்லா கால் ஃபுல்லா இதுதான். அப்ப அப்படி பார்த்தவங்க, அதாவது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது. இன்னைக்கு ஒன்னா இருக்கிறது நாளைக்கு அதான் இருக்கிறது இல்லைன்றப்ப இவ்வளோ என்ன சொல்றது அர்த்தமற்ற நிச்சயமற்ற இதுல ஒருத்தவன் ஏன் இதை போடணுங்கிறத நம்ம ஏன் டிசைட் பண்ணணுங்கிறது தான் என் கேள்வி. இந்த மாதிரி வளையல் சொன்னல வந்து எங்க ஹெச்ஓடி வந்து ஒரு தடவை கிளாஸ்க்கு வந்துட்டாங்க காலேஜில். நான் வந்து உட்காந்துருந்தேன், திடீர்னு என்கிட்ட வந்து வளையல் கழட்டுன்றாங்க. இப்போ அந்த மேம் வளையல் போடலை, நான் வந்து முழிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க இப்படி இப்படின்றாங்க, வெறும் கை ஆட்டுறாங்க, இப்படி காட்டியான்ட்டேன். நான் வந்து ஒரு மாதிரி பார்க்குறேன், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா என் காப்பை தான் வந்து வளையலுன்றாங்க. புரியுதா? அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்க, இப்படி வளையலுன்னு சொன்னா அவன் நாலுல இருந்து போட்டு வர மாட்டான், ஒரு அசிங்கமா பார்ப்பான் அவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. வளையல்னா என்ன, வளையல் வளையல் போட்டா என்ன தப்பா? அதேதான், இது கழுத்துல செயின் போட்டா சங்கிலின்னு வானுங்க. அதான்டா கன்க்ளூஷன் வந்து அவன் அவனுக்கு பிடிச்சத போட்டு, நீ உனக்கு பிடிச்சத போடு, அடுத்தவன் போடுறது நீ டிசைட் பண்ணாத, ஜட்ஜ் பண்ணாத, நார்மலைஸ் பண்ணுங்க இதை. கரெக்ட். இன்னொன்று வந்து இது சும்மா ஒரு சொல்றேன். இப்போ சில பேர் வந்து, சில பேர் இல்லை, மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நம்ம ஏஜ் செட்டில் வந்து பேரண்ட்ஸ் கூட இருந்து 18க்கு மேலேயும் பேரண்ட்ஸ் கூட இருந்து அதுக்கு மேலேயும் பேரண்ட்ஸ் கூடயே இருக்க போறாங்க. ஓகேவா? சில பேர் வந்து அதை வந்து ஒரு என்ன, நீ வந்து இண்டிபெண்டா இல்லை டிபெண்டா இருக்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. புரியுதுல? அதால வந்து ஒரு என்ன சொல்றது, இவன் என்ன இவங்க இன்னும் அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணாங்க. ஓகேவா? நான் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி, நீ என்ன தனியா இருக்கியா, ரூம் எடுத்து எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து இங்க வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நான் வந்து பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதும் இல்லாததும் வந்து என்னோட சாய்ஸ் தான். ஆனால் சில பேர் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ வந்து உன்னோட இதில் சொந்த காலில் நிற்கணும், நீ வந்து இதை விட்டு வெளியே வரணுன்றாங்க. புரியுது, எனக்கும் அதுதான் ஆசை. பட் ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம வந்து டிபெண்டாக தான் இருந்தாகணும். வேலைக்கு போயிட்டா பரவாயில்ல, வேலைக்கு போயிட்டா தான் அதை விட்டு வெளியே வர முடியும். ஆனால் அது வரைக்கும் இருந்தானே ஆகணும். எல்லாருக்கும் வந்து நார்மலா தானே இருக்கு. ஏதோ இல்லடா, நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு இப்படி சொல்லிச்சு. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, ஹாட்ஸ்பாட் மாதிரி.
அந்த பொண்ணே எப்படி இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கும். இல்ல. எல்லாம் அவன் அந்த வந்து பொண்ணு இப்போ ரூம் வந்து அந்த எடுத்திருக்கோம். ஊர்ல இருந்து இப்போ வந்துட்டாங்க. வெளியூர் அவங்க பொண்ணா வந்து இருக்கும். டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கும் டிஸ்டன்ஸ் இருந்தா ரூம் எடுத்து தான் இருக்க போறோம். ஆடா பாவி, அப்பா அம்மா மேல டிபெண்டா இருந்துட்டு டிஸ்டன்டா இருக்கா அப்பா அம்மா. என்ன காசு ஆனா அவங்க என்னடா எல்லாம் சம்பாதிக்க போறது இல்ல. என்னடா அவன் வந்து பேச்சு வெளியே பேசுற? வந்துட்டாலே இண்டிபெண்டன்ட் நினைச்சிட்டேன். நானும் அப்ப கஷ்டம். இப்ப நான் அவங்களும் ஜட்ஜ் பண்ணல. ஆனா இந்த மாதிரி என்னைய ஜட்ஜ் பண்றது வந்து தப்புன்றேன். புரியுதா? இன்னுமான்றது தப்பு இருக்கு. ஆமா. ஜட்ஜ் பண்ணுங்க தப்பு. அதான் ஒரு கட்டம் வரைக்கும் டிபெண்டா இருக்கிறது வந்து தப்பு இல்ல. நார்மல் தான். ஓகே, கடைசியா வந்து ஜென்ரலா இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணணும்னு சொல்ற ஒரு 2 விஷயம் பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரிஞ்சா இருக்கிறது வந்து நார்மலைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ இல்ல, சில வருஷமா இப்போ வந்து யார் இது ட்ரெண்ட் ஆக்குனது? இந்த யாரு? ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிஸ்தனிக்ஸா? அப்படிதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கிரிஞ்சா இருக்கிறது வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி. அதுவும் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் கிரிஞ்சுன்னா இன்னொருத்தனுக்கு அது வந்து ஃபன்னு. அது வந்து நம்ம ஜட்ஜ் வெளில இருந்து பார்க்கும்போது கிரிஞ்சா இருக்கும். பட் அது வந்து என்ன சொல்றது, டைரக்டா அவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி ஒப்பீனியன் நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும். புரியுதுல? ஒரு திடீர்னு இவங்க ஏதாச்சும் பண்ணும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. முடிஞ்சா அந்த ஸ்பேஸ்க்குள்ள இருக்க பாருங்க, இல்லைன்னா ஜஸ்ட் மூவ் ஆன் அந்த மாதிரி. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும் வந்து மென் கிரை அப்படின்ற ஒரு ஃபேக்டர். என்ன பசங்க வந்து அழுவாங்கன்றது வந்து நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி சத்யா கூட யூடியூப் வீடியோவில் சில மேட்டர்லாம் பேசியிருப்பாரு. அந்த வீடியோ கூட போய் பாருங்க. அவ்வளோதானே? இதில் ஏதாச்சும் ஆட் பண்ணுமா? மென் டோன்ட் கிரை யாராச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் வீட்லயே நார்மலா பேசுவாங்களேடா. என்னடா பொண்ணு மாதிரி அழுதுட்டே இருக்க, என்னடா அழுகாதடா. வீட்லயே அடிக்கிறீங்க? வீட்லயே பேசுவாங்க. ஏன்டா பொண்ணு மாதிரி மூஞ்சி சுழிச்சுக்கிற, உடனே கண்ணுல இருந்து தண்ணி விடுற அப்படின்னுவாங்க. நான் சின்ன வயசுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. ஆமா, சின்ன வயசுல. ஆனா அது சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி கோவம் வரும். அதெல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா ஆண் மாமா எடில் போட்டாதான் கரெக்டா இருக்கும். ஆடு போட்டு ஆண் மாமா. ஆனா இப்போ வளர அது இவங்க இவ்வளவு பேசணும்டா, பேசியிருக்கோம். இப்ப நம்ம இவ்வளவு பேசியிருக்கோம்ல நார்மலைஸ் பண்றத பத்தி ஜட்ஜ் பண்ண கூடாதுன்ட்டு. இப்பனால இதை முடிச்சுட்டு போயிட்டு நம்மளே எல்லாரையும் ஜட்ஜ்மெண்டோட தான்டா பார்க்க போறோம். ஜட்ஜ் தான்டா பண்ணுவோம் லைஃப் ஃபுல்லா. ஒரு கண்டென்ட்டுக்காக பேசுறதுடா. அப்படி இல்லடா, ஒரே நாள்ல தெரிஞ்சிட முடியாது. கபீர் ட்ரை பண்ணுவோம்டா. அவ்வளவுதான். என்ன சொல்றேன், ட்ரை பண்ணுவோம்டா, அவ்வளவுதான். முழுசா மாற முடியாது. பாயிண்ட் ஒன்னு மாறுறோம்ல. இப்ப நீ இப்ப அமீர் இப்ப சொன்னல, இல்லடா ஜட்ஜ் பண்ணிட்டு தான் ஐயோ ஜட்ஜ் பண்ணிட்டோம் இது தப்பு அப்படின்ற அந்த மனநிலையில தான் இருக்கும். நம்ம அதுல இருந்து மாறணும். இல்லடா, ரியலைஸாவது பண்றோம்ல. இப்ப டெஞ்சி சொன்னாலடா, நீ சொன்னப்ப வந்து அந்த ஷார்ட்ஸ் போட்ட வர நான் ஜட்ஜ் பண்ணேன், ஜட்ஜ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்தாலே ஒரு சேஞ்ச் வரும்ன்றேன். இது கேட்டு உங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா கூட எங்க கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். எப்படியும் இது வந்து ஒரு கண்டினியூஸாக தான் எபிசோட் போட போகிறோம். அதுலேயும் ஷவுட் அவுட் கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான். எங்ககிட்ட இருந்த எல்லா ஃபியூலும் தீர்ந்து போயிடுச்சு. இவ்வளோ தான் எங்ககிட்ட இருக்கிற ஒப்பீனியன்ஸ். அண்ட் இதுக்கு மேலேயும் தோணும். அப்படி நிறையா தோணுச்சுன்னா பார்ட் 2 கூட வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். எல்லாம் வர எபிசோட்லாம் கேளுங்க, ரெகுலராக வரும். அண்ட் வேற என்னடா, அவ்வளோதான். அப்படியே ஒரு டாட்டா சொல்கிறேன். பை பை.